ஸோ அதனால இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜில். 2016 என்னோட எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணேன். பாதியில் முடிச்சிட்டு இருக்கும்போது தீசிஸ் சப்மிட் பண்ணுறது முன்னாடியே ஜாபுக்கு போயிட்டேன் பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அண்ட் டாக்டரேட் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். ப்ராபப்ளி சினாப்சிஸ் இன்னும் ஒரு 1 மந்த்தில் தீசிஸ் வச்சிருவேன். பட் ஸ்டில் அது இருந்தாலும் இந்த நெட் அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மோகம் விட மாட்டேங்குது. பிஹெச்டின்னு 3 எழுத்து இருந்தாலும் என்இடின்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு லவ் அது மேலே ஒரு கிரேஸ். ஸோ அந்த கிரேஸை கிரேவ் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். வில் சி. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். இதுல நீங்க யாராவது கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ப்ரீவியஸ் செஷன்ஸ் வரைக்கும் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணது கிடையாது. பட் கொஞ்சம் ஃபேஸ் பார்க்கும்போது அந்த இன்டராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரா ஆஃப்லைன்ல அட்டெண்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்னு எனக்கு ஒரு பர்சனல் ஐடியா. அதனால ஆன் பண்ணேன். உங்களுக்கு யாருக்காவது ஃபைன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சரியா? ஸோ எல்லாருமே ஒரே இன்டென்ஷன், ஒரே தாட்டோட தான் இந்த அகாடமில ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 6 மந்த்ஸ் நம்ம என்ன பிளான் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் இப்ப பார்க்கலாம். சரியா? ஸோ கிளாஸஸ் இதே மாரி தான் நமக்கு ரெகுலரா நடக்க போகுது. ஆகஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு நான் பேப்பர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 2 தான் நான் கவர் பண்ணிட்டு இருப்பேன். டெய்லி உங்களுக்கு 1 1/2 ஹவர் செஷன் இருக்கும். சாட்டர்டே, சண்டே மட்டும் செஷன் இருக்காது. ஸோ ஆஸ் ஐ செட் ஏர்லியர் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் செஷன் மேக்ஸ் சார் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களும் உள்ள தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கெவின் சார். Hello guys. Hi, this is ஆ Kevin. ஓகே. நீங்க உங்க இன்ட்ரோ பண்ணிடுறீங்களா? Yeah, sure. Okay. Hi, I'm Kevin Jones. So currently I'm working as assistant professor in the Ratnam Technical Campus, Coimbatore. And so I have, இவங்களோட சபர்ணா அவங்களோட கைடன்ஸ்ல அவங்களோட she is my teacher and all. ஸோ இவங்களோட கைடன்ஸ்ல இருந்து நானே நெட் கிளியர் பண்ணேன். அண்ட் தட் டூ ட்வைஸ். ஸோ கண்டினியூஸாக அக்டோபர் அண்ட் இந்த இயரோட ஸ்டார்டிங்ல ஜனவரி வந்துச்சு இல்லையா, அப்போ கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஜேஆர்எஃப்ல எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஐ காட் இன் டு ஜாப். ஸோ ஜாப் வந்தோடனே நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணல. அண்ட் ஐ வில் பி ஹேண்ட்லிங் த மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட்ஸ். ஓகே, அந்த ஆப்டிடியூட் ரிலேட்டடாக உள்ள ஸ்டப் மட்டும் நான் ஹேண்டில் பண்ணேன். ஓகே, see you guys. நம்ம கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, கேரி ஆன் சபர்ணா. தேங்க்யூ சார். சோ மேத்தமெட்டிக்ஸ் செஷன் மட்டும் உங்களுக்கு அந்த சார் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களோட செஷன் உங்களுக்கு சொல்லுங்க கீர்த்தனா. நீங்க அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாமயே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. சொல்லிடுறீங்களா Hello. நீங்க உங்கள? Okay, ma'am. Hello, everyone. I am Keertana from Sivagangai. MA கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். 1 இயரா நெட் படிச்சுட்டு இருக்கேன். டிசம்பர்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்கு, மேமோட சப்போர்ட்னால. தேங்க்யூ. தேங்க்யூடா. ஐம் சாரி அக்ஷயா, உங்க நேம் நான் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டேன். ஐம் சோ சாரி. அக்ஷயா. அக்ஷயா லைன்ல இருக்கீங்களா? சாரி. ஓகேவா? சரி, ஓகேடா. சோ கிளாஸோட பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 மந்த்ஸ் நம்ம கேரி பண்ணணும் அப்படின்றது தான் தாட். ஓகேவா? எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் செஷன் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லா நாளுமே நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 1 மந்த் மட்டும் உங்களுக்கு 1 1/2 ஹவர் செஷன் இருக்கும். ஆகஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஆஸ் யூசுவல் 2 ஹவர் செஷன் இருக்கும். 6:30 to 7:30 ஒரு செஷன் இருக்கும். அண்ட் தென் 8 to 9 உங்களுக்கு இன்னொரு செஷன் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சோ ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் நான் கம்ப்ளீட் பண்ணவும், அந்த கிளாஸ நான் எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் செஷன் எண்ட்லயே நான் சொல்லிக் குடுத்துருவேன். சோ நான் எப்படி சொல்லிக் குடுத்தனோ அதே மாதிரியே கேரி பண்ணா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் லிட்டரேச்சர சொல்லிக் குடுக்குறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தெரியும். யார்கிட்ட அந்த கன்டென்ட் குடுத்தாலும் அத ரீட் பண்ணி சொல்லிக் குடுக்கவும் நமக்கு தெரியும். பட் மெமரைஸ் பண்றது அப்படின்றது தான் லிட்டில் பிட் ட்ரிக்கி. பிகாஸ் 300 to 400 ஆத்தர்ஸ் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால, எப்படி ஒவ்வொரு திங்ஸையும், ஒவ்வொரு ஆத்தர்ஸையும் இல்ல ஒவ்வொரு இயர்ஸையும் நான் எப்படி மெமரைஸ் பண்ண சொல்றேனோ, அதே மாதிரி மெமரைஸ் பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில உங்களுக்கு அது ரிலேட்டடா குவிஸ் வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். வித்தவுட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஏன் குடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல நெட் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் எப்பவுமே வந்து கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு அவங்க குடுக்கவே செஞ்சிருப்பாங்க. அப்போ இங்கேயும் நான் ஆப்ஷன்ஸ் குடுத்தே ட்ரெயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆப்ஷன்ல தான் ஆன்சர் தேடிக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே ஒரு கொஸ்டின நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, பார்த்ததுமே ஆன்சர் என்ன அப்படின்றது மண்டையில ஸ்ட்ரைக் ஆகணும். இல்லன்னா கெஸ்ஸாவது பண்ணணும். அது கெஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஆப்ஷன்ஸ டீல் பண்றதுக்கே உள்ள போணும். அதனால கிளாஸஸ்ல நடக்கிற குவிஸ்ல உங்களுக்கு எப்பவுமே ஆப்ஷன்ஸ் இருக்காது. நீங்க தான் கொஸ்டின டீல் பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளாஸ் முடிக்கும்போது டெய்லி ஒரு ஹோம் ஒர்க் ஸ்டோரி குடுப்பேன்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜேன் ஆஸ்டன் எடுத்துக்கலாம் சரியா? ஜேன் ஆஸ்டன் நான் இன்னைக்கு ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜேன் ஆஸ்டனோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நான் ஹோம்வொர்க் குடுத்திருப்பேன். அப்ப நீங்க போய் வொர்க் பண்ணும்போது ஒரு நோட் தனியா போடணும் அதுக்கு. அந்த நோட்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜேன் ஆஸ்டன்னு போடணும். போட்டுட்டு அவங்க எந்த இயர்ல பார்ன் ஆனாங்க, எந்த இயர்ல இறந்தாங்க அப்படின்றது தெரியணும். பிகாஸ் விமன் ரைட்டர்ஸ்ல நமக்கு கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். விமன் ரைட்டர்ஸ், ஃபெமினிசம் ரைட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே நமக்கு டெஃபினட்டா கொஸ்டின் இருக்கும். அப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து எந்தெந்த ஒர்க்ஸ் வந்து நமக்கு இயர்ஸும் சரி, கேரக்டர்ஸும் சரி ரிப்பீட்டடா கேட்பாங்கன்றது தெரியும். அப்ப ஜெயின் ஆஸ்டன்ல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின் வரும் அப்படின்றப்ப நீங்க ஜெயின் ஆஸ்டன்னு போடும்போது அவங்க எப்போ பொறந்தாங்க அப்படின்றது தெரியணும். 1775ல அவங்க வந்து பார்ன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? சோ ஜெயின் ஆஸ்டன் எப்போ பொறந்தாங்க? அண்ட் அவங்களோட சென்சிபிலிட்டியோட இயர் எடுத்துக்கிட்டோம். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியோட இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எப்போ பப்ளிஷ் ஆச்சு? அதோட புரோட்டகனிஸ்ட் யாரு? ஆன்டகோனிஸ்ட் யாரு? அதோட ஜான்ரா என்ன? அது கீழ வர்ற கேரக்டர்ஸ் வரலாம் யாரு? அப்படின்றத நீங்க ஸ்கெட்ச் பண்ணி நீங்க தான் எழுதிட்டு வரணும். எனக்கு கூகுள் பார்த்து. கூகுள் பார்த்தாலும் சரிதான், விக்கிபீடியா இல்ல என்ன நோட்ஸ் நீங்க வச்சிருந்தாலும் சரிதான். அத நீங்க எனக்கு வொர்க் அவுட் பண்ணி அதோட சம்மேஷன்ஸ எனக்கு 1 லைன்ல இல்ல 2 லைன்ல எனக்கு நீங்க எழுதிட்டு வரணும். அதுதான் உங்களோட டெய்லி ஹோம் ஒர்க்கா இருக்கும். அப்ப குவிஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஹோம் ஒர்க் எனக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கணும். குரோனாலஜி கொஸ்டின்ஸ் டெய்லி ஸ்டார்ட்டிங்ல இல்லன்னா ஒரு 15 மினிட்ஸ் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். இயர் கொஸ்டின்ஸ். அந்த இயர் கொஸ்டின்ஸ் எனக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் செஷன்ல வந்து நான் ஒன் சைடு மட்டும் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு சைடா உங்களுக்கு ஏதோ போரிங்கா கிளாஸ் வந்து போன மாதிரி இருக்கும். இன்டராக்டிவா போச்சு அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கும் கிளாஸ் நான் என்த்துவா எடுப்பேன். அப்பதான் என்னோட எனர்ஜி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். இல்லன்னா என் எனர்ஜி நீங்க கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஓகேவா? சோ அப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு அதுக்கு டப்னு ஆன்சர் வந்துச்சுன்னா எனக்கும் ஜாலியா இருக்கும். ஓகே நீங்களும் படிக்கிறீங்க. அப்ப இன்னும் நெறைய சொல்லிக் குடுக்கணும். இன்னும் நான் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சைடுல இருந்து என்னோட என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அத நான் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ரிமைனிங் எல்லாமே நீங்க பிரிப்பேர் பண்றது தான் உங்க கையில தான் இருக்கும். டெய்லி குறைஞ்சது 2 to 3 ஹார்ஸ் ஆவது நீங்க உட்கார்ற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேவா? நான் குடுத்த ஹோம் ஒர்க் ஸ்டோரிய மட்டும் முடிச்சா பத்தாது. நான் குடுக்குற குவிஸ்ல என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றது மட்டும் கவர் பண்ணா பத்தாது. இன்னைக்கு நான் ஒரு 4 ஆத்தர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நீங்க இந்த 4 ஆத்தர்ஸ் எக்ஸ்ட்ரா நான் குடுத்திருப்பேன்ல. அப்ப நீங்க 8 ஆத்தரா மொத்தமா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க படிச்சுட்டு போக, போக, போக பின்னாடி நம்ம என்ன படிச்சோம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கும். அப்ப அது மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, படிக்கும்போது பிகினிங்ல இருந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா அவுட்லைன் ஸ்கெட்ச்? புரியுதுக்கா. எஸ் மேம். புரியுதுல்ல. என்ன பண்ண போறோம் அப்படின்றது இதுதான் 6 மாசத்துக்கு பிளான். ஓகேவா? இதுதான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண போறோம். எப்பவுமே சும்மா எடுத்தோம், கிளாஸ் நடத்தினேன், அப்படியே போனேன். அந்த மாதிரி செஷன்ஸ் வந்து போகவே போகாது. அந்த மாதிரி நான் எடுத்துட்டு போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது லைவ்லியா போணும். அது எஃபெக்டிவா இருக்கணும். உங்களுக்கும் 2 மணி நேரம் திருப்தியா ஏதோ ஒண்ணு படிச்சோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன்ல எனக்கு இருக்கணும் அப்படின்றது தான் தாட். சோ இது வந்து நம்மளோட அவுட்லைன் ஸ்கெட்ச். இதுக்கப்புறம் அகாடமிக்ன்னு ஒரு சர்டன் டிசிப்ளின்ஸ் இருக்கு. அது டிசிப்ளின்ஸ்ன்றத விட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றதே சொல்லலாம். சரியா? இப்ப நான் குரூப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற 20 பேத்துக்கு சேர்த்து தான் நான் போஸ்ட் பண்றேன். நான் யாருக்கோ நான் போஸ்ட் பண்ணிட்டு போல. அப்ப அந்த இடத்துல ஒரு ரிப்ளையோ, இல்ல ஒரு தம்ஸ் அப்போ, ஒரு ஈமோஜியோ போடுறதுனால யாருமே ஒரு ஸ்டெப் இறங்கி போறது கிடையாது. அது நான் என் டைம் எடுத்து உங்கள பத்தி யோசிச்சதுனால தான் அந்த மெசேஜ நான் குரூப்ல போட்டிருப்பேன். அப்போ நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல ரியாக்ட் பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இது நான் அகாடமிக்காக மட்டும் சொல்லல. லைஃப்க்காகவும் சொல்றேன். ஃபியூச்சர்ல நீங்க ஸ்காலர்ஸா இப்ப இருக்கீங்க. இனிமே புரொஃபசர்ஸா, லெக்சரர்ஸா ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க. உங்களுக்கு கீழ இயர்லி 100 to 200 ஸ்டூடண்ட்ஸ் ட்ரெயின் ஆகி காலேஜ் விட்டு வெளியில போறாங்க. அப்போ சொசைட்டிக்குள்ள நம்ம யார அனுப்புறோம் அப்படின்ற தாட் இஸ் இம்பார்ட்டன்ட் சரியா? அப்போ யார் எப்போ கால் பண்ணாலும் சரி, என்ன மெசேஜ் போட்டாலும் சரி, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றது பேசிக் காமன் சென்ஸ். அது இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் சரி, புரொஃபசர்ஸ் கிட்டயும் சரி, எனக்கு பர்சனலா இல்லாத மாரி ஒரு தாட் எனக்கு. அதனால நான் என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இத நான் சொல்லணும்னு விருப்பப்படுவேன். அதனால நான் என்ன மெசேஜ் போட்டாலும் எனக்கு பர்சனலா ரிப்ளை வரணும். நீங்க 20 பேர் நீங்க மெசேஜ் போட்டாலும் நான் 20 பேத்துக்கும் பொறுமையா நான் ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அது உண்டு. அந்த காமன் சென்ஸ் வந்து எனக்கு உண்டு. அதனால அந்த 20 பேத்துக்கும் நான் தனித்தனியா தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். மொத்தமா சேர்த்து கூட்டமா நான் போட்டுட்டு போமாட்டேன். அப்ப அதே திங் தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, இல்ல குவிஸ் போட முடியல அப்படின்னா, நான் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, தட்ஸ் மச் மோர் பெட்டர். ஏன்னா கம்மியா தான் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்க. யார் அட்டெண்ட் பண்றீங்க, யார் அட்டெண்ட் பண்ணல, யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டிசம்பர் ஐ நீட் ரிசல்ட்ஸ். நம்ம எல்லாருமே ரிசல்ட்ஸ் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட படிச்ச என்னோட பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு ரிசல்ட்ஸ் குடுக்கணும்ன்றது என்னோட ஆசை. அப்ப நான் அத எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க கரெக்ட்டான பாத்ல போயிட்டு இருக்கீங்களா அப்படின்றத நான் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு தான் போற மாதிரி இருக்கும். அப்போ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, நான் குவிஸ் ஒழுங்கா பண்ணல, ஏதோ ஒண்ணு புரியல அப்படின்னா, எனக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். எத்தன தடவ வேணாலும் கால் பண்ணலாம். நான் பொறுமையா உங்க ஒருத்தருக்கு மட்டும் நான் சொல்லிக் குடுக்க ரெடியா இருக்கேன். பட் லேர்ன் பண்ண நீங்க ரெடியா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? நான் கிளாஸ் நடத்திருவேன். எல்லா போர்ஷன்ஸும் என் சைடுல இருந்து என்ன கம்ப்ளீட் பண்ணுமோ அத நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி குடுத்துருவேன். பட் உங்க சைடுல இருந்து லேக் ஆச்சு அப்படின்னு சொன்னா ரிசல்ட்ஸ் வராது. 2 பேருமே பேலன்ஸ்டா போனா மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ கிளாஸ்ல ஏதாவது ஒண்ணு லேக் ஆச்சு, இல்ல நான் ப்ராப்பரா நடத்துறது இல்ல, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரெய்ட்டா என்கிட்ட வந்து எனக்கு இது புரியல, இல்ல நீங்க இந்த டெக்னிக்க நீங்க மாத்திக்கலாம், இல்ல இத இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க சொல்லிக் குடுக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா டேக் டவுன் எடுத்துட்டு போலாம் அப்படின்றத நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அதுல ப்ராப்ளமே இல்ல. அத நான் டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணிப்பேன். பிகாஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா நம்ம கிளாஸ்ல போயிட்டு இருக்கோ, அத நான் எடுத்துட்டு போறதுக்கு சந்தோஷமா நான் எடுத்துட்டு போவேன். அதனால அத நான் ஸ்ட்ரெய்ட்டா என்கிட்ட நீங்க கால் பண்ணி எப்ப வேணாலும் அத நீங்க என்கிட்ட கன்வே பண்ணலாம். ஓகேவா?
சோ இதுதான் நார்மலான பேசிக் டிசிப்ளின்ஸ். இத மட்டும் கேரி பண்ணா தட்ஸ் ஃபைன். ஃபைனாடா எல்லாம்? Okay. இப்ப Yes, வரைக்கும் ma'am. கிளியர் தானே? இதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் உங்க சைடுல இருந்து? நோ மேம். No, ma'am. இல்லல்ல. சோ இத நம்ம கேரி பண்ணிடலாம். சரியா? இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப நான் சொன்ன ஸ்கெட்ச் படி 6 மாசம் போணும் அப்படின்னு சொன்னா டிசம்பர்ல டெஃபினட்டா ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. கிளாஸ்க்குள்ள போலாம்ல? இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் a minute, I'll share my screen. ஓகேவா? ஸ்கிரீன் விசிபிளாடா? Yes, ma'am. Visible. Yes, ma'am. எஸ் மேம். உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் புக் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ கிளாஸ் நடக்கும் போதும் புக்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பென்சில், உங்களுக்கு பென்சில் ஓகேனா பென்சில், இல்ல பென் ஓகேனா பென். அத கையில வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நோட் கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் எப்பவுமே டேபிள்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்காருங்க. அந்த 1 1/2 ஹார்ஸ் to 2 ஹார்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஃபினட்டா தனியா ஒரு நோட் போட்டுருங்க. இல்லனா கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? சோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஜெஃப்ரி சாசர். ஓகே. நான் பிகினிங்ல இருந்து தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். கிரீக்கோ ரோமன் ரைட்டர்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் அது எடுத்ததும் ஓவரா ஃபேக்ட்ஸா இருந்துச்சு. எடுத்ததும் வெறுமனையா பாயிண்டா பேசிட்டு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால நான் சாசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சாசர் கம்ப்ளீட் பண்ணவும் நான் கிரீக்கோ ரோமன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ நான் கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்க வேணாம். சாசர் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம காலேஜ் டைம்ல டெஃபினட்டா எல்லாருமே அது கவர் பண்ணிருப்போம். அவங்களுக்கு தெரியாத பர்சன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தெரிஞ்ச இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட்னால ஐ சோஸ் ஜெஃப்ரி சாசர். ஓகேவா? சோ ஜெஃப்ரி சாசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எப்போ born ஆயிருப்பாங்க அப்படின்னா 1340ல born ஆகி 1400ல அவங்க வந்து டிமைஸ் ஆயிருப்பாங்க. ஓகேவா? சில இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு அவங்களோட பர்த் இயர் வந்து இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ப்ரீவியஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆத்தர்ஸ் வந்து பர்த் இயர் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. யார் வந்து மூத்தவங்க, யார் வந்து இளையவங்க அப்படின்றது நமக்கு டெஃபினட்டா தெரியணும். அப்ப சாசர் வந்து இம்பார்ட்டன்டான ஆள் அப்படின்னு இருக்கும். சாசரோட பர்த் இயரும் சேர்த்து தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ சாசர் பிறந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1340 அதுல தான் அவர் வந்து born ஆயிருப்பாரு. ஓகே. சோ சாசர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் poet ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சாசர் பிறந்து வளர்ந்து இறந்திருப்பாரு. அப்படித்தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். சோ அவரோட பிறந்து வளர்ந்து இறந்த டைம் பீரியட் பார்த்தா ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் ஒவ்வொரு கிங் இருந்திருப்பாங்க. சோ அந்த 3 கிங்கையும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். சோ அவர் எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா எட்வர்ட் III ரெயினோட அவர் பிறந்திருப்பாரு. எப்போ வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் II டைம் பீரியட்ல அவர் வாழ்ந்திருப்பாரு. எப்போ இறந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஹென்ரி IV அந்த டைம் பீரியட்ல அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. அப்போ ஒரு பர்சன் அந்த சாசர் வந்து வளர்ந்து இறந்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3 கிங்கோட ரெயினை வந்து அவர் பார்த்திருப்பாரு அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்றதுக்கு வராங்க. ஓகேவா? சாசரோட அப்பா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஒயின் மர்ச்சன்டா இருந்திருப்பாரு. அவரோட நேமே ஜான் சாசர். சோ அப்பாவோட பேர் வந்து ஜான் சாசர். பையனோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா சாசர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் அவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா லா படிச்சிருப்பாரு. அப்புறம் டிப்ளமேட் ஆயிருப்பாரு. அப்புறம் தான் கோர்ட் பாயிண்ட் ஆயிருப்பாரு. சாசர் பிறக்கும் போதே பெரிய வீட்ல எல்லாம் பிறந்திருக்க மாட்டாரு. கஷ்டப்பட்ட வீட்ல தான் பிறந்திருப்பாரு. ஓகேவா? சோ கஷ்டப்பட்ட வீட்ல தான் பிறந்து அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு அப்புறம் லா கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் டிப்ளமோட் பண்ணி அப்புறம் தான் கோர்ட் பாயிண்ட் அவர் வந்து ஆயிருப்பாரு அப்படின்றது அவரோட லைஃப் சைக்கிள் அப்படின்றத பாக்குறோம். சாசரோட கரியரை டோட்டலா 3 ஃபேசஸா செப்பரேட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து பிரெஞ்ச், இட்டாலியன் அண்ட் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பீரியட வந்து 3 ஃபேசஸா வந்து செப்பரேட் பண்ணிருப்பாங்க. சரியா? அவரோட பேட்ரன் யாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் காண்ட். சாசரோட பேட்ரன் யாரு அப்படின்னா ஜான் ஆஃப் காண்ட். பேட்ரன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன் கஷ்டப்படும் போதோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இல்ல கைடன்ஸ்க்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்களதான் நம்ம பேட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். சோ சாசரோட பேட்ரன் யாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சாசர் வந்து என்ன டயலெக்ட் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட். இது முன்னாடி நெட் எக்ஸாம்ல ஆஃபன் கேட்ட கொஸ்டின். அவரோட டயலெக்ட் என்ன அப்படின்றது ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் அவங்களுக்கு யாரு மேரேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிலிப்பா ரோத் வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க யாரு, அவங்க சொந்தக்காரங்க யாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பாயிண்ட். ஓகேவா? சாசர் யார மேரேஜ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிலிப்பா ரோத் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கும். அந்த ஒரு குழந்தையோட நேம் என்ன அப்படின்னா தாமஸ். இன்னொரு குழந்தையோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லீவிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓப்பனிங் கிளியரா? clear Yes, kak. கிளியர். Yes, ஓகே. ma'am. இப்ப நம்ம யார பாத்துட்டு இருக்கோம்? Saucer. Saucer, ma'am. Saucer. சாசர். ஓகேவா? சாசர் பாத்துட்டு இருக்கோம். அவரோட டயலெக்ட் வந்து East Midland Dialect. எஸ் அவரோட டயலெக்ட் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட்னு பாக்குறோம். அவரோட பேட்டர்ன் John of Gaunt.
எஸ் ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சாசரை பொறுத்தவரை இப்ப ரீசெண்டா கொஸ்டின்ஸ் பெருசா வரது இல்ல. சாசரும் சரி, ஷேக்ஸ்பியரும் சரி. ஷேக்ஸ்பியர்ல நமக்கு chronology கொஸ்டின்ஸ் தான் ஆஃபன் கேட்பாங்க. ஆனாலும் சாசரை படிச்சு வச்சுக்கணும். எப்போ அவங்கள வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ல எடுத்துட்டு வருவோம் அப்படின்றதே தெரியாது. அப்ப சாசர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஃபர்ஸ்ட் போய்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இந்த 2 பாயிண்ட்மே இம்பார்ட்டன்ட் ஆனது. அவங்களோட அப்பாவோட பேர் என்னது? ஜான் சாசர் அப்படின்றது. அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? கோர்ட் போய்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பேட்ரனோட நேம் வந்து இம்பார்ட்டன்ட். ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்னு பாக்குறோம். என்ன டயலக்ட்ல எழுதினாரு அப்படின்னு சொன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட்ல எழுதினாரு. யார மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா பிலிப்பா ரோத்த மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவ்வளவுதான் வந்து அவரோட பேசிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்ப சாசரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏர்லி பீரியட், மிடில் பீரியட், லாஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேஸஸ் தான் சாசரோட ஒர்க்ஸ் வந்து நம்ம பிரிக்க முடியும். ஏர்லி பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ரோமன் டி லாரோஸ் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றது செகண்ட். மிடில் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி, ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது எல்லாமே அவரோட மிடில் பீரியட். லாஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேண்டர்பரி டேல்ஸ். கேண்டர்பரி டேல்ஸ் டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? சோ இதுதான் அவரோட 3 பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இருக்கிற அவ்வளவு ஒர்க்ஸ்மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சாசரோடது அப்படின்னு சொல்லிட்டு இதை மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஏர்லி பீரியட் ஒர்க் என்ன, லாஸ்ட் பீரியட் ஒர்க் என்ன அப்படின்றது தெரியணும். அப்போ நீங்க ஏர்லி பீரியடையும் லாஸ்ட் பீரியட் மட்டும் மனப்பாடம் பண்ண போதும், மிடில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா மிடில் பீரியட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப ஏர்லி பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ரோமன் டி லாரோஸும் புக் ஆஃப் டச்சஸும் வந்து அவரோட ஏர்லி பீரியட். லாஸ்ட் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேண்டர்பரி டேல்ஸ். மிடில் பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி, ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது எல்லாமே அவரோட மிடில் பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது கிளியராடா? Yes, ma'am. Clear. கிளியர். ஓகேவா? Yes, ma'am. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு ஒர்க்கோட சம்மேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி நான் படிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன். சரியா? சோ ரோமன் டி லாரோஸ் இதுல நான் சொல்லும் போதே சொன்னேன் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ரோமன் டி லாரோஸ் அப்படின்னு தான் கொடுத்திருக்கேன். அப்ப டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னா அது வேற யாரோட ஒர்க்கா தான் டெஃபினட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கும்போது அது வேற யாரோட ஒர்க்கா சாசர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். சரியா? அப்ப ரோமன் டி லாரோஸ் அப்படின்றது ஒர்க் வந்து ஒரிஜினலா எதுல எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிரெஞ்ச்ல எழுதியிருப்பாங்க. ஓகே. ரோமன் டி லாரோஸ் அப்படின்ற ஒர்க் ஒரிஜினலா எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா பிரெஞ்ச்ல எழுதியிருக்காங்க. யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா சாசர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அப்போ ஒரிஜினலா அந்த ஒர்க்கை யார் தான் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லோரஸ் அப்படின்ற ஒரு பர்சனும் ஜீன் டி மியான் அப்படின்ற பர்சன், இவங்க 2 பேரும் தான் இந்த ரோமன் டி லாரோஸா ஒரிஜினலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரும் கிரியேட் பண்ண ஒர்க் தான் நம்ம சாசர் என்ன பண்ணிருப்பாரு, விருப்பப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. பிரெஞ்ச்ல இருந்த ஒர்க் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருப்பாரு. ஓகேவா? இந்த ரோமன் டி லாரோஸ் அப்படின்ற ஒர்க்க என்ன கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆக்டோசிலிபிக் கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். என்ன கப்லெட்ஸ் அப்படின்றது தெரியணும். ஓகேவா? கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டோசிலிபிக் கப்லெட் யூஸ் பண்ணி ரோமன் டி லாரோஸா யார் கம்ப்ளீட் பண்ணிருக்கா? Chaucer, ma'am. Chaucer. சாசர். ரோமன் டி லாரோஸ் ஒரிஜினலா என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க? French, ma'am. French. பிரெஞ்ச்ல எழுதியிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் புக் ஆஃப் டச்சஸ். புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் சாசர்ஸ் ட்ரீம் விஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சாசர்ஸ் ட்ரீம் விஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரீம் விஷன் அப்படின்னு சொன்னா ஜான்ரான்னு அர்த்தம். ஓகே. ட்ரீம் விஷன் அப்படின்னா ஒரு விதமான ஜான்ரா. இப்போ த்ரில்லர், மிஸ்ட்ரி இதெல்லாம் ஒரு ஜான்ரா நம்ம பாக்குறோம்ல, அதே மாதிரி அந்த டைம் பீரியட்ல ட்ரீம் விஷன் அப்படின்றது ஒரு பாப்புலரான ஜான்ரா. ட்ரீம் விஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் தான் ஆத்தர், நான் ஏதோ எழுதிட்டு இருக்கேன். எழுதிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் தூங்கினதுக்கு அப்புறம் என் கனவுல சர்டன் திங்ஸ் வரும். எல்லாருக்குமே கனவுல என்னெல்லாமோ ஒரு மிக்சடா வரும் நமக்கு. அந்த மிக்சடா வர்றதுல அதுல இருந்து ஸ்டோரியை எடுத்து அவர் வந்து புக் ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அதுதான் வந்து ட்ரீம் விஷன் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ட்ரீம்ல நான் பாக்குற ஒரு விஷனை நான் என்ன பண்றேன், ஒர்க்கா ப்ரொடியூஸ் பண்றேன். அதுதான் வந்து ட்ரீம் விஷன் அப்படின்னு பாக்குறோம். அப்ப ட்ரீம் விஷன் அப்படின்றது சாசர் டைம் பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த ஜான்ரா அப்படின்றது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? சோ புக் ஆஃப் டச்சஸ் பாத்துட்டு இருக்கோம். புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றது ஒர்க் தான் வந்து சாசரோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் விஷன் அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ட்ரீம் விஷன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல என்ன வந்துச்சோ அதை வந்து தலைவர் ஒர்க்கா எழுதியிருக்காரு அப்படின்றது அதோட கண்டென்ட். இதுலயுமே அவர் என்ன கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆக்டோசிலிபிக் கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஆக்டோசிலிபிக் கப்லெட்ஸ் பார்த்தோம். Roman de la Translation of Rose. Roman de la Rose. ரோமன் டி லாரோஸ் வந்து ஆக்டோசிலிபிக் கப்லெட்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் புக் ஆஃப் டச்சஸ் என்ன கப்லெட்ஸ் அப்படின்னா ஆக்டோசிலிபிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த புக் ஆஃப் டச்சஸோட கதையை நான் வந்து சின்னதா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்ல உள்ள என் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல எது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றத பாக்கலாம். சரியா? சோ புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றப்பவே என்ன மீன் பண்ணுது, அது ஒரு விமனை மீன் பண்ணுது அப்படின்றது. சோ டச்சஸ் அப்படின்றது ஒரு பட்டம் மாதிரி. ஓகேவா? அவங்களுக்கு கொடுக்குறது டச்சஸ்ன்னு ஒருத்தவங்க சொல்லுவோம்ல, அதுதான் வந்து டச்சஸ் அப்படின்ற ஹெட்டிங் அவர் கொடுத்திருக்காரு. இதோட கதை என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க.
ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? அப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, மோன் பண்றாரு. தன்னோட ஒய்ஃப் வந்து இல்ல அப்படின்றத மோன் பண்றாரு. அதுதான் இந்த கதையோட கன்டென்ட். கரு என்ன அப்படின்னா இவ்வளவுதான். ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து மோன் பண்றாரு. இதுதான் அந்த கதையோட கன்டென்ட். இத எப்படி சாசர் வந்து நெறைய விஷயங்கள சேர்த்து வச்சு அவர் எழுதியிருக்காரு அப்படின்றது தான் புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் முதல்லயே சொன்னேன். புக் ஆஃப் டச்சஸ்ல தான் வந்து சாசரோட ட்ரீம் விஷன் வொர்க் அப்படின்னு சொன்னேன். அப்ப ட்ரீம் விஷன்னா என்ன? கனவுல வரப்போற திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாசர் என்ன பண்றாரு? ஒரு புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா சாசருக்கு தூக்கம் வந்துருது. அப்ப அவர் தூங்கிடுறாரு. அப்போ அவர் என்ன புக்க ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஓவிடோட மெட்டமார்போசிஸ ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு. ஓகேவா? ஓவிட் அப்படின்றது ஆத்தரோட பேரு. மெட்டமார்போசிஸ் அப்படின்றது புக்கோட நேம். ஓகேவா? ஓவிட் அப்படின்ற இந்த ரைட்டர் வந்து எப்போ வருவாரு அப்படின்னா, முன்னாடி வருவார். ஐ மீன் சாசருக்கும் பழைய ஆள் அவர் வந்து. நான் பிகினிங்ல இருந்து வந்திருந்தேன்னா, அங்க நீங்க ஓவிட பார்த்திருப்பீங்க. சரியா? சோ ஓவிட் வந்து ஒரு பழைய ரைட்டர். அவரோட ஒர்க் வந்து மெட்டமார்போசிஸ். அப்ப சாசர் என்ன பண்றாரு? ஓவிடோட மெட்டமார்போசிஸ் அப்படின்றது புக்க ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிடுறாரு? தூங்கிடுறாரு. அப்போ கனவுல அவருக்கு என்ன வருது அப்படின்ற அந்த கனவுல வந்து விஷயங்கள அவர் என்ன பண்ணிருக்காரு? புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற அந்த டைட்டில் கீழ குடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் சொன்ன மாரியே ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. நைட் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஓகேவா? சோ அவர் கனவுல என்ன வருது? ஒரு நைட் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஓகேவா? நைட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சோல்ஜர். ஓகேவா? அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஏன் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால நைட் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த கதைக்குள்ள நைட் ஒய்ஃப் இவங்க 2 பேருமே வெறுமனே நான் நேமா தான் குடுத்திருக்கேன். அந்த நேம் வந்து யார ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நைட் வந்து ஜான் ஆஃப் காண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஜான் ஆஃப் காண்டோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு சொன்னா பிளான்சே. பிளான்சே தான் டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர் அப்படின்னு சொல்றோம். சோ டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர் அப்படின்றது லான்காஸ்டர் அப்படின்றது ஒரு இடத்தோட பேரு. ஓகேவா? அந்த இடத்த அவங்க தான் ஆள்றாங்க அப்படின்றதுனால டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர் அப்படின்னு சொல்லி பின்னாடி அவங்க எந்த இடத்த ரூல் பண்றாங்களோ அததான் பின்னாடி குடுத்திருக்காங்க. டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜான் ஆஃப் காண்ட் எங்க பார்த்தோம்? பேட்ரான். ஓப்பனிங்ல சாசரோட பேட்ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஜான் ஆஃப் காண்ட். ஓகேவா? அந்த கேரக்டர் தான் தூக்கிட்டு வந்து சாசர் இதுக்குள்ள போட்டிருக்காரு. சோ அந்த நைட்டு தான் ஜான் ஆஃப் காண்ட். அவர் அழுதுட்டு இருக்காரு. ஏன் அழுதுட்டு இருக்காரு? அவரோட ஒய்ஃப் பிளான்சே வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால அவர் வந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ அவர் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்டோரி வருது அப்படின்றத அவர் வந்து ஸ்டோரியா எழுதி வச்சிருக்காரு. ஓகே. அவரோட ட்ரீம்ல என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரோஜான் வார் உங்களுக்கு தெரியும்ல வார். அந்த ட்ரோஜான் வாரோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆஸ் வெல் அஸ் இவங்களோட இழப்ப வந்து எது கூட அவர் கம்பேர் பண்றாரு மெட்டாபரிக்கலா அப்படின்னு சொன்னா செஸ் கேம் கூட கம்பேர் பண்றாரு. செஸ் கேம்ல ஃபைனலா எல்லா குட்டி குட்டி சிப்பாயி, குதிரை, யானை இது எல்லாமே இறந்து போயிடுச்சு. அடிச்சு வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது ராஜா, ராணி. ராஜாவ எப்பவுமே யார் காப்பாத்திட்டு இருப்பா? ராணி தான் காப்பாத்திட்டு இருக்கும் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கடைசியா ராஜா வந்து தனியா நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த செஸ் கேம்ல தான் அவர் வந்து கம்பேர் பண்றாரு. எப்படி? நைட் ஜான் ஆஃப் காண்டையும் அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்களா பிளான்சே, அதையும் அவர் கம்பேர் பண்ணி செஸ் கேம் கூட கம்பேர் பண்ணி அவர் இந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா? மேம் ஒன்ஸ் அகைன் சொல்றீங்களா? ஸ்டோரிய திருப்பி சொல்லவாடா? இல்ல மேம். ஜான் ஆஃப் காட் அதுல இருந்து மட்டும் சொல்லுங்க மேம். இந்த நைட்டோட ஸ்டோரி அது மட்டும். சோ பிகினிங் புரிஞ்சுது. சோ அவர் ஓகே, எப்படி ஓகே. கம்பேர் பண்ணிருக்காருன்றது மட்டும் சொல்லுங்க. சரி, ஓகே. மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். சோ இப்ப நைட் வந்து பாக்குறோம். நைட் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் காண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. அவங்களோட ஒய்ஃப் வந்து யாரு அப்படின்னா பிளான்சே. ஓகேவா? இவங்க 2 பேரையும் வச்சுதான் நம்ம கதையை வந்து அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இவங்க 2 பேரையுமே அவர் யார் கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா செஸ் கேம்ல ராஜா ராணி கூட கம்பேர் பண்றாரு. அந்த ராஜா தான் நைட்டு, அந்த ராணி தான் பிளான்சே. ஓகேவா? எப்படி செஸ் கேம்ல வந்து ராஜாவை பாதுகாத்துட்டு இருந்த ராணி வந்து அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ராஜா தனியா நிப்பாரோ, அதே மாதிரி தான் இந்த நைட் வந்து சஃபர் ஆகுறாரு. எதனால? அவங்களோட ஒய்ஃப் பிளான்சே வந்து இறந்து போனதுனால அவர் வந்து சஃபர் ஆகுறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவுதான் இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட். இப்ப கிளியராடா? எஸ் மேம். தேங்க் யூ மேம். எஸ். டன் டன். அதர்ஸ்? கிளியர்க்கா. கிளியர். ஓகேவா? சோ இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற அந்த ஒர்க்க பார்த்து ஜான் லிட்கேட் அப்படின்னு ஒரு ரைட்டர். ஓகே. ஜான் லிட்கேட் இனிமே தான் வருவாரு. சோ ஜான் லிட்கேட் அப்படின்ற ஒரு ரைட்டர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. சோ ஜான் லிட்கேட் அப்படின்றது ஒரு ஆத்தரோட நேம். அவர் என்ன புக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எ கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது எதை பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்ற அந்த சாசரோட ஒர்க்க பார்த்து தான் அவர் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது முன்னாடி நெட் கொஸ்டின் ஜான் லிட்கேட்டோட கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்றது முன்னாடி நெட் கொஸ்டின் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சோ இந்த புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றதுக்குலாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சார்ல்ஸோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் விஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். செகண்ட்
செகண்ட் பாயிண்ட் இட் இஸ் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். சரியா? எந்த புக் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டாரு? ஓவிடோட மெட்டமார்போசிஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தலைவர் தூங்கிட்டாரு. யாரையும் கம்பேர் பண்றாரு? ஒரு நைட்டையும் அவரோட ஒய்ஃபையும் கம்பேர் பண்றாங்க. நைட் யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஜான் ஆஃப் காண்ட. ஒய்ஃப் ஓட நேம் என்ன அப்படின்னு சொன்னா பிளான்சே, டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த இடத்துல ஒரு வாரோட ரெப்ரசன்டேஷன் வருது. அது என்ன வார் அப்படின்னா ட்ரோஜான் வார். அண்ட் எந்த கேம் கூட இவங்களோட டெத்தை வந்து அவர் கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா செஸ் கேம் கூட கம்பேர் பண்றாரு. இவ்வளவுதான் இதுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். மேல வேற எதுவுமே இதுக்குள்ள இல்ல. சரியா? அப்ப ஜான் லிட்கேட் அப்படின்ற ரைட்டர் இந்த ஒர்க்கை பார்த்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். கிளியர்? கிளியர்க்கா? கிளியர் கிளியர். எஸ் மேம். அடுத்தது எஸ்டர். அடுத்தது ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஓகேவா? ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்றது நெக்ஸ்ட் டைட்டில், சார்லரோட ஒர்க்கோட நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்ற புக் வந்து எதோட பாரடி அப்படின்னு சொன்னா டான்டேயோட டிவைன் காமெடியோட பாரடி. ஓகேவா? டான்டே அப்படின்றது அதே மாதிரியே பழைய ரைட்டர். அவரோட ஒர்க் வந்து டிவைன் காமெடி. அந்த ஒர்க்கை பாரடி பண்ண மாதிரி தான் இந்த ஒர்க் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அங்க என்ன பார்த்தோம்? அங்க என்ன ஒர்க் பார்த்தோம்? சார்லர் எந்த ஒர்க்கை படிச்சுட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு? Ovid's Metamorphosis. ஓவிட் மெட்டமார்போசிஸ். ஓகேவா? ஓவிட் மெட்டமார்போசிஸ் படிச்சிட்டு இருக்கும்போது தலைவர் தூங்கிட்டாரு. என்ன வாரோட ரெஃபரன்ஸ் வந்துச்சாங்க? Trojan War. Trojan. ட்ரோஜன் வாரோட ரெஃபரன்ஸ் வந்துச்சு. எஸ். சார்லர் என்ன டயலாக்ட் யூஸ் பண்ணாரு? East East Midland. ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலாக்ட் வந்து அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி East பார்க்கலாம். Midland ஓகேவா? dialect. ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலாக்ட் அவர் யூஸ் பண்ணாரு. ஓகே. சோ ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்னு பாக்குறோம். சோ ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்னு பார்க்கும்போது இது எதோட பாரடி அப்படின்னா டான்டே அப்படின்றது ஒரு ஆத்தரோட நேம். அவரோட டிவைன் காமெடியோட பாரடி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதையுமே அவர் என்ன கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. அதனால இதுவும் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த 3 ஒர்க்குமே எழுது ஆக்டோசிலபிக் ஒர்க் கப்லெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? Roman de la Rose. Roman de la Rose. ரோமா டி லா ரோஸ். செகண்ட் Book of Book of Duchess. புக் ஆஃப் டச்சஸ். The தேர்ட் book of Duchess. House of ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஓகேவா? இந்த 3 ஒர்க்ஸ்மே என்ன கப்லெட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு தான் பாக்குறோம். Octosyllable. ஆமாடா, ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் தான் அவர் எழுதியிருக்காருன்னு பாக்குறோம். இட் இஸ் அன்பினிஷ்ட் ட்ரீம் அலிகரி அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? ட்ரீம் அலிகரி, ட்ரீம் விஷன் இது எல்லாமே ஒண்ணுதான். ட்ரீம் அலிகரினாலும் சரி, ட்ரீம் விஷன்னாலும் சரி, சாசர் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கனவுல என்ன வந்துச்சோ அதை வச்சு எழுதினாரு அப்படின்றத பாக்குறோம். அண்ட் இட் இஸ் அன்பினிஷ்ட் ஒர்க் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஹவுஸ் ஆஃப் ஃபேம் வந்து இதோட கதை என்ன அப்படின்னு guys, யாரோட மைக் ஆன்ல இருக்கு? கைண்ட்லி ஆஃப் தம். தேங்க்யூ சோ மச். ஏதாவது டவுட்ஸ்னா மட்டும் மைக் ஆன் பண்ணுங்கடா. எனக்கு சவுண்ட் வந்து கேட்கும். அண்ட் இன்பிட்வீன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரியா? சோ ஹவுஸ் ஆஃப் ஃபேம் பார்த்துட்டு இருக்கோம். இது எதோட பாரடி அப்படின்னா டான்டேயோட டிவைன் காமெடியோட பாரடி. அண்ட் இதுல என்ன கப்லெட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இதுலயும் அதே மாதிரியே சாசர் வந்து கனவுக்குள்ள போறாரு. கனவுக்குள்ள போகும்போது அவர் எங்க இருக்கிற மாதிரி ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஒரு கிளாஸ் டெம்பிள்ல அவர் வந்து இருக்கிறாரு. ஓகேவா? ஒரு கண்ணாடியான டெம்பிள்ல வந்து அவர் இருக்கிற மாதிரி அவரோட கனவுல வந்து அவரோட இமேஜ் அங்க இருந்து அவருக்கு ஸ்டார்டே ஆகுது. அந்த டெம்பிள்ல நெறைய இமேஜஸ் இருக்கு. அந்த இமேஜஸ் எல்லாம் யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வாரியர்ஸ ரெப்ரசென்ட் பண்ணுது, லவ்வர்ஸ ரெப்ரசென்ட் பண்ணுது. அது என்ன வாரியர்ஸ், என்ன லவ்வர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஜஸ்ட் வாரியர்ஸ், லவ்வர்ஸ் இது எல்லாமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அந்த கிளாஸ் டெம்பிள்ல நெறைய ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது மட்டும் ஓகேவா? அப்போ அந்த கிளாஸ் டெம்பிள்ல இருந்து அவர் டிராவல் பண்ணி வேற வேற இடத்துக்கு அவர் போயிட்டே இருக்காரு. அந்த வேற வேற இடத்துக்கு அவர் யார் கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொன்னா டாக்கிங் ஈகிள். ஓகேவா? பேசுற ஈகிள். அந்த ஈகிளால பேச முடியும். அந்த டாக்கிங் ஈகிள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா சாசரை தூக்கிட்டு வேற வேற இடத்துக்கு டிராவல் பண்ணி கூட்டிட்டே போகுது. அப்போ கனவுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வர இடம் என்னது அப்படின்னா கிளாஸ் டெம்பிள். அந்த கிளாஸ் டெம்பிள்ல நிறைய இமேஜஸ் இருக்கு. வாரியர்ஸோட, லவ்வர்ஸோட இமேஜஸ் இருக்கு. ரெண்டாவது அவரை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போற ஈகிள் யாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு டாக்கிங் ஈகிள். அவர் தான் வந்து ஐ மீன் அந்த ஈகிள் தான் வந்து அவரை பிக் பண்ணி வேற வேற இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிளாஸ் டெம்பிள்ல இருந்து டிராவல் பண்ணி அவர் எங்க போவாரு அப்படின்னா டவர் ஆஃப் ஐஸ்க்கு வந்து போவாரு. ஓகேவா? டவர் ஆஃப் ஐஸ் இடத்துக்கு ரீச் ஆவாரு. தென் அங்க என்ன பாப்பாரு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாம் இங்கிலீஷ் படத்துல ஒரு பெரிய கிரியேச்சர் ஃபுல்லா பாடி ஃபுல்லா தீ விட்டு எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி வேற வேற ஹைட்ல சடனா மாதிரி துரத்திட்டு வர மாதிரி நம்ம அனிமேஷன்ஸ்ல நிறைய பிக்சர்ஸ் பார்த்துட்டு போலாம். அந்த மாதிரி இமேஜின் ஸ்கெச் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு விமன், அந்த விமன் வந்து சடனா வேற வேற ஹைட்ஸ்க்கு அவளால மாற முடியுது. அவ பாடி ஃபுல்லா ஃபிளேம்ஸா இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு விமன் பிக்சரை வந்து என்ன பண்றாரு சாசர் அவரோட கனவுல பாக்காரு. சோ அந்த இடத்துக்கும் யார் தூக்கிட்டு போறா அப்படின்னா ஈகிள் தான் தூக்கிட்டு போகுது. அங்க இருந்து அவர் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் ரூமர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த ஹவுஸ் ஆஃப் ரூமர்ஸ் வந்து எதனால
கெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்டிக்ஸ்னால கெட்டப்பட்டிருக்கும். ஸ்டிக்ஸ்னா தெரியும்ல, குச்சி. அதனால கெட்டப்பட்ட ஒரு இடம் தான் என்னது அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சடனா அவர் கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. அப்ப என்ன ஆயிருது, போம் வந்து அப்ரப்டா முடிச்சிருது. என்ன ஒரு முடிவும் இல்லாம எங்க போறோம், என்ன நடந்துட்டு இருந்துச்சு எதுவுமே தெரியாம சாசர் என்ன பண்ணிடுறாரு, கனவுல இருந்து முழிச்சிடுறாரு. முழிச்சதுனால என்ன ஆயிருதுன்னா போம் வந்து அப்ரப்டா முடிஞ்சிருது அப்படின்றது. அதனாலதான் ஓப்பனிங்ல நான் என்ன சொன்னேன், அன்பினிஷ்டு ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா கனவு ஃபுல்லாவே தலைவர் முடிக்கவே இல்ல. முடிச்சாதானே என்னன்னு கொடுக்கறதுக்கு. அப்போ அவரோட கனவு வந்து முடியவே இல்ல. அதனால அன்பினிஷ்டு ட்ரீம் அலிகரி இட்ஸ் ரிட்டன் இன் ஆக்டோசில்பி கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த ஒர்க்கையும் பார்த்து ஜான் லிட்கேட் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டெம்பிள் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அலெக்சாண்டர் போப் வந்து டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறோம். மேல ஜான் லிட்கேட் என்ன ஒர்க் எழுதிருப்பாரு புக் ஆஃப் டச்சஸ பார்த்து? Complaint of the Black Knight. இஸ் த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் அப்படின்ற ஒரு ஒர்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோமா. அதே மாதிரிதான் இங்க ஜான் லிட்கேட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டெம்பிள் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அலெக்சாண்டர் போப் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர். ஓகேவா? அகஸ்டின் ஏஜ்ல அவர் வந்து வருவாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டெம்பிள் ஆஃப் ஃபேம்னு எழுதியிருப்பாங்க. இந்த ரெண்டு பேரையும் குழப்பிக்க கூடாது. கிளாஸ் எழுதினது லிட்கேட், போப் என்ன எழுதியிருப்பாருன்னா த டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணலாம்? கிளியர்க்கா? கிளியர். ஓகேவா? இதுல படிக்க வேண்டியது மொத்தமே 5 பாயிண்ட் தான். இந்த புக் எதை பத்தி பேரடி பண்ணிருக்கு அப்படின்னா டாண்டியோட டிவைன் காமெடிய என்ன கப்லெட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்ல. அவர் கண்ணை திறக்கவும் கனவுல எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா கிளாஸ் டெம்பிள்ல இருக்காரு. யார் அவரை வேற வேற இடத்துக்கு தூக்கிட்டு போகுது அப்படின்னா ஒரு டாக்கிங் ஈகிள். கைடு யாருன்னு கேட்பாங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல சாசரோட கைடு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா வி ஷுட் நோ தட் இஸ் டாக்கிங் ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் லிட்கேட் என்ன பண்ணாரு டெம்பிள் ஆஃப் கிளாஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அலெக்சாண்டர் போப் என்ன பண்ணாரு டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இவ்வளவுதான் இதுல படிக்க வேண்டியது. தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. சரியா? அடுத்தது பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஓகே, பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னா கூட்டம் போடுறது. பாலிடிக்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பார்லிமெண்ட்ல கூட்டம் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் இங்கேயும். சரியா? பார்லிமெண்ட். ஃபவுல்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங்? Birds. எஸ், ஃபவுல்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா பேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு சொன்னா பேர்ட்ஸ் எல்லாம் கூட்டம் போட போறாங்க. அதுதான் வந்து தலைவர் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்திருக்காரு. ஓகேவா? இதுவும் ஒரு ட்ரீம் அலிகரி. ட்ரீம் அலிகரி அப்படின்னா சாசரோட கனவுல வந்து ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கைசரோட மைக்கும் ஆன்ல இருக்கு. சோ இதுவும் ஒரு ட்ரீம் அலிகரி அப்படின்னு தான் பாக்குறோம். ஓகேவா? இதுல அவர் என்ன யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 7 லைன்டு சாசரியன் ஸ்டான்ஸா. இவ்வளவு நேரம் நம்ம என்ன பாத்துட்டு இருந்தோம்? Octosyllabic. எதுக்கெல்லாம் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்னு பார்த்தோம்? Roman de la Rose, The Book of Duchess, House of Fame. எஸ், இந்த 3 ஒர்க்குக்குமே வந்து நம்ம ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் அப்படின்றது ஓப்பனிங்ல இருந்து நம்ம பாத்துட்டு இருந்தோம். சரியா? இப்போ அவரோட ரைட்டிங் ஸ்டைல் லைட்டா மாறுது. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்ல அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா 7 லைன் சாசரியன் ஸ்டான்ஸா அவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னா ஏபிபி சிசி. இப்போ சாசர் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டான்ஸாவை தான் நம்ம 7 லைன் சாசரியன் ஸ்டான்ஸா, அவரே இந்த ஸ்டான்ஸாஸை கிரியேட் பண்ணதுனால அவருக்கு அவரோட பேரே தூக்கி வச்சுட்டாங்க சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாசரியன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணி எழுதுனா அதுல டோட்டலா எத்தனை லைன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா 7 லைன்ஸ் வரும். ஓகேவா? அந்த 7 லைனோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்றத நான் கீழே கொடுத்திருக்கேன். ஏபிபி சிசி அப்படின்றது அதோட ரைம் ஸ்கீம். அது வந்து டெஃபினட்டா தெரியணும் ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 7 லைன் சாசரியன் ஸ்டான்ஸா, ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபி சிசி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஓகேவா? பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா அசம்பிளி ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரியா? பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் Assembly of Fowls. அசம்பிளி ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். ஓகேவா? இதோட கதை வந்து ரொம்ப குட்டி. எல்லா கதையும் மாதிரி ஒரே ஒரு லைன் தான். என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபவுல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அது வந்து பேர்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஹெட்டிங் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அது வந்து பேர்ட்ஸ் தான் இண்டிகேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல நாள் அதுமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பேர்ட்ஸ் எல்லாம் சுயம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சுயம்பரம்னா என்ன? கல்யாணம், மேரேஜ் தான் நம்ம சுயம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ பேர்ட்ஸ் எல்லாம் என்ன கைஸ், யாரோட மைக்கும் ஆன்ல இருக்கு. நம்ம ஒண்ணும் குழந்தைங்க கிடையாது. நான் ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறதுக்கு. நீங்க எல்லாருமே ப்ரொஃபசர்ஸா ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ்ல இன்பிட்வீன்ல யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா கிளாஸோட ஃப்ளோ எப்படி கட் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? சோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நீங்களே பார்த்து ஆஃப் பண்ணிருங்க. இல்ல நான் எல்லாரையும் தூக்கி மியூட்ல போடுற மாதிரி இருக்கும். சோ பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஃபவுல்ஸ் அப்படின்னு சொன்னா பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ இதோட ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா சின்ன விஷயம் தான். பேர்ட்ஸ்க்குள்ள சுயம்பரம் நடக்க போகுது. ஓகேவா? சுயம்பரம் அப்படின்னு சொன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நாள் அதுமா பேர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கேதர் ஆகுது. பேர்ட்ஸ்னா எல்லா வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸும் கிடையாது. வெறுமனே ஈகிள் மட்டும் தான். ஈகிள் நம்ம வேற எங்க பார்த்தோம்?
மேம் ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல சாசர் எது தூக்கிட்டு போச்சு? ஒரு டாக்கிங் ஈகிள். ஒரு டாக்கிங் ஈகிள் தூக்கிட்டு போச்சுன்னு பார்த்தோமா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஈகிளோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு நல்ல நாள்னு சொல்லிட்டு இருக்கல, அந்த நல்ல நாள் என்னைக்கு அப்படின்னு சொன்னா சென்ட் வேலண்டைன்ஸ் டே. ஓகேவா? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்க. அது பேர்ட்ஸ் யாரு அப்படின்னா ஈகிள்ஸ் எல்லாமே கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு அவங்களோட மேட்ஸ் யாரு அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபீமேல்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு யார் வேணும், எந்த சூட்டர் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஈகிள் தான் வந்து ஒரு மேல் ஈகிளை பார்த்து எனக்கு இவங்க ஃபைன் அப்படின்றத சூஸ் பண்ணணும். அப்ப எல்லாரும் கேதர் ஆகுறாங்க. கேதர் ஆனப்போ ஒரு ஃபீமேல் ஈகிளுக்கு 3 மேல் ஈகிள் வந்து சண்டை மேம் போடுறாங்க. மேம் ஒரே 1 மினிட் மேம். சொல்லுங்கடா. ஆமா, மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணுமா, ஃபீமேல் மேல் சூஸ் பண்ணுமா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபீமேல் தாண்டா மேல சூஸ் பண்ணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, தேங்க் யூ. சோ சென்ட் வேலண்டைன்ஸ் டேல எல்லாரும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ஃபீமேலுக்கு தான் அந்த உரிமை இருக்கு, மேல் யாரு அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? சோ ஃபீமேல் சூஸ் பண்ணணும். ஆனா அது பக்கத்துல 3 பேர் நிக்கிறாங்க ரெடியா. அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணு அப்படின்றா 3 பேருமே வாண்டடா நிக்கிறாங்க. ஃபீமேல் திரும்பி 3 பேரையும் பார்த்துட்டு, ஐ மீன் 3 பேர்டையும் பார்த்துட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் டைம் கழிச்சு சொல்றேன், எனக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் சொல்லிருச்சு. கதை ஒண்ணுமே கிடையாது. சரியா? இவ்வளவுதான் ஜஸ்ட் இவ்வளவுதான் வந்து சாசர் எழுதியிருக்காரு. பட் இந்த பேர்ட்ஸ்குள்ள சுயம்பரம் நடக்குது இல்ல, இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பேர்ட்ஸ் எல்லாம் அவங்களோட மேட்ஸ் யாருன்றத சூஸ் பண்றாங்கல்ல, இதை வந்து அவர் யார் கூட கம்பேர் பண்ணிருப்பாரு ரியல் லைஃப்ல அப்படின்னு சொன்னா, கிங் ரிச்சர்ட் த செகண்டுக்கும் ஆன் ஆஃப் பொஹிமியாக்கும் கல்யாணம் நடக்கும். இது வந்து ரியல் லைஃப்ல நடக்கு. சாசரோட ரியல் லைஃப்ல இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்க, அந்த கல்யாணத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்க்குள்ள பேர்ட்ஸ்குள்ள சுயம்பரம் நடக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கதை எழுதியிருக்காரு. ஓகேவா? இந்த கதையை எழுதும் போது தலைவர் என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா, சிர்சோ அப்படின்ற ஒரு ஆத்தரோட த ட்ரீம் ஆஃப் ஸ்கிப்போ அப்படின்ற ஒர்க்கை தான் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? அதை ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து தூங்கிடுவாரு. அப்போ அங்க எப்படி நம்ம ஓவியரோட மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அப்புறம் டான்டேயோட டிவைன் காமெடி அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க ட்ரீம் ஆஃப் ஸ்கிப்போ அப்படின்றது ஒர்க்கோட நேம். இந்த புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் சாசர் என்ன பண்ணிடுறாரு, தூங்கிடுறாரு. தூங்கும் போது கனவுல பேர்ட்ஸ்குள்ள சுயம்பரம் நடக்குது. என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா சென்ட் வேலண்டைன்ஸ் டேல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னாலே பேர்ட்ஸ் தெரியணும், பார்லிமெண்ட் அப்படின்னா மீட்டிங்னு தெரியணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடணும். இதுல என்ன ஸ்டான்ஸாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 7 லைன் சாசரியன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா ஏபி பிசிசி அப்படின்றது அதோட ரைம் ஸ்கீம். அசம்பிளி ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. சரியா? அப்போ இது யாருக்கும் ரியல் லைஃப்ல நடக்கிற கல்யாணம் அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் த செகண்டுக்கும் ஆன் ஆஃப் பொஹிமியாக்கும் நடுவில் நடக்கிற கல்யாணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். என்ன புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது தலைவர் தூங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா ட்ரீம் ஆஃப் ஸ்கிப்போ, சிதரோட ட்ரீம் ஆஃப் ஸ்கிப்போ அப்படின்ற புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது சாசர் வந்து தூங்கிடுறாரு. என்ன டேல அந்த கல்யாணம் நடக்கு அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேல அந்த கல்யாணம் நடக்கு. என்ன பேர்ட்ஸ் எல்லாம் குடியிருக்கு அப்படின்னா ஈகிள் தான் குடியிருக்கு. யாரை சூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபீமேல் தான் மேல சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரிலேட்டட் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன்ஸ் டே யார் போம் எழுதியிருக்கா அப்படின்னா கேரல் அண்ட் டஃபி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த நேம் எல்லாம் சேர்த்தே படிச்சுட்டு வாங்க. ஃபியூச்சர்ல கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் நான் டீல் பண்ணும்போது நான் கேட்பேன், கேரல் அண்ட் டஃபி யாரு, நீங்க எங்க பாத்தீங்கன்னு கேட்பேன். அப்போ உங்களுக்கு தெரியணும் வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒரு போம் வந்து கேரல் அண்ட் டஃபி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஒர்க்ஸ்க்கும் கீழேயும் உங்களுக்கு ரிலேட்டட் டைட்டில் இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் நான் படிக்கும் போது எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண திங்ஸ் என்னோட பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கீழே ஈஸியா கொடுத்தது. ஓகேவா? அதனால வேலண்டைன்ஸ் டே போம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா கேரல் அண்ட் டஃபி அப்படின்றவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கிளியரா இது வரைக்கும்? கிளியர்க்கா. கிளியர். ஓகே. யார பாத்துட்டு இருக்கோம்? சாசர். அவர் எப்போ born ஆனாரு? 1340. 1340ல அவர் born ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அவரோட அப்பா ஜான் சாசர். அவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு? ஒயின் மெர்ச்சன்ட். ஒயின் மர்ச்சன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட பேட்டர்ன் ஜான் ஆஃப் கான் தான் அவரோட பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்க யாரை மேரேஜ் பண்ணிப்பாங்க சாசர் வந்து? பிலிப்பா ரோத் அப்படின்ற ஒரு கேர்ள் தான் அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. சாசர் வந்து லா படிச்சிருப்பாரு. ஆனா கடைசியா எங்க போய் எண்ட் ஆவாரு? ஹீஸ் அ கோர்ட் போய்ட். சரியா? கோர்ட் போய்ட்ல தான் அவரோட ப்ரொஃபஷன் வந்து முடியுதுன்னு பாக்குறோம். அவர் கோர்ட் போய்ட்டா தான் அவரோட ப்ரொஃபஷனை எண்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? ரோமன் டி லா ரோஸ் சாசர் வெறுமனே டிரான்ஸ்லேட் தான் பண்ணிருப்பாங்க. அப்ப ஒரிஜினலா அந்த ஒர்க்கை யார் எழுதியிருப்பா? லாரஸ் அப்படின்ற ஒரு பர்சன், அப்புறம் ஜீன் அப்படின்ற ஒரு பர்சன், 2 பேர் தான் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. சரியா?
கைஸ் ஒன் திங், நம்ம போக போக கொஞ்சம் ப்ரொனவுன்ஸே பண்ண முடியாத ஆத்தர்ஸோட நேம், கேரக்டர்ஸோட நேம் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரியா? எல்லாத்தையும் அப்படியே ப்ராப்பர் ப்ரொனவுன்சியேஷனோட மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. நெட் எக்ஸாம்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கைஸ் புட் ஆஃப் யுவர் மைக். நெட் எக்ஸாம்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால அந்த வேர்டை நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சு ப்ராப்பரான ப்ரொனவுன்சியேஷன்ல நீங்க படிச்சா மட்டும் தான் உங்களால அங்க போய் ஆன்சர் பண்ண முடியும்னு கட்டாயமே கிடையாது. நீங்க தப்பு தப்பா அதை படிச்சுட்டு போனாலும் அங்க போய் ஆன்சர் பார்த்தது இதுதான் நான் படிச்சேன் உங்களுக்கு கிளிக் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேவா? இங்க ஒன்னும் லிட்டரேச்சர்ல நம்ம ஜாம்பவானா மாறுறதுக்கு இங்க ஒன்னும் படிச்சுட்டு இல்ல. எக்ஸாம்ல நீ எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருக்கேன்னு அவன் செக் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அந்த டெஸ்ட்டை நீங்க கிளியர் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் இங்க சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்ப அதை மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். அதை தாண்டி அதோட ப்ராப்பர் ப்ரொனவுன்சியேஷன், ஸ்பெல்லிங், யார் எந்த பக்கம் யார் ஃபர்ஸ்ட் திரும்பினா அப்பெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கவே மாட்டாங்க. சரியா? நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தேவையோ அது மட்டும் படிச்சா போதும். ப்ரொனவுன்சியேஷன் தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அதை நீங்க வேற ஒரு வேர்டு போட்டு நீங்க படிச்சாலும் அந்த இடத்துல தப்பு கிடையாது. உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது இந்த வேர்டு அதுக்குள்ள கனெக்ட் ஆகுது அப்படின்ற நாலேஜ் இருந்தா மட்டும் போதும். ப்ராப்பரா எதையும் படிச்சுட்டு போகணும், ஃபுல் நேமோட தெரியணும் எல்லாமே அப்படின்ற கட்டாயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அரைகுறையா தெரிஞ்சா கூட பரவாயில்ல. உங்களோட ஸ்டார்டிங் ஆல்பபெட் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்கெச்சஸ் இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன், இதுதான் அதோட ப்ரொனவுன்சியேஷன் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு சொன்னா கூட பரவாயில்ல, உங்களால ஆன்சர் வந்து கிளிக் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் நம்ம படிச்சதுல நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பாத்துட்டு இருக்கனால உங்களுக்கு ஆன்சர் வரும். நாளைக்கு நான் கேட்கும் போது உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் ஞாபகம் வரும். ஜி அப்படின்ற ஒரு ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆச்சு ஞாபகம் வரும். அப்புறம் லோரஸ்ன்ற நேம் உங்க வாயில ஈஸியா நுழையறதுனால அந்த நேம் வரும். லோரஸ் அப்புறம் ஜி, இவங்க 2 பேர் தான் எழுதுனாங்க அப்படின்னு தான் தெரியுமே தவிர அவங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்றது ஞாபகம் நிக்கவே நிக்காது. அந்த 2 குட்டி வேர்டுமே இனாஃப்னு நான் சொல்றேன். சரியா? அந்த திங்ஸ் வந்து மனப்பாடம் பண்றதுக்கு அந்த 2 குட்டி பேருமே இனாஃப். சரியா? சோ ரோமன் டி லாரோஸை யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா? ஒரிஜினலா எழுதினது அவங்க 2 பேரும் எழுதினாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னா சாசர். ஒரிஜினலா என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க? French. பிரெஞ்ச்ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்த ஒர்க் என்ன பார்த்தோம்? தி புக் ஆஃப் Duchess. டச்சஸ். டச்சஸ் அப்படின்றது ரியல் லைஃப்ல யார மீன் பண்ணுதாங்க? Duchess of Lancaster. அவங்கதான். அவங்க பேர் என்னதுடா? Blanche. கரெக்ட் தான். லச்சஸ் ஆஃப் டான்ஸ் பிளான்சே. Blanche. எஸ் எஸ் பிளான்சே, டச்சஸ் ஆஃப் லான்காஸ்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்கள தான் அது மீன் பண்ணுது. அவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு யார் அழுதுட்டு இருக்கா? John of God. ஜான் ஆஃப் காண்ட் வந்து அழுதுட்டு இருக்காரு. ஓகேவா? அந்த இடத்துல இவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன கேம் கூட கம்பேர் பண்றாங்க அது வந்து சாசர் வந்து? Chess game. செஸ் கேம் கூட. அதுல ஆத்தர் வந்து என்ன புக்க படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு? Ovid's Metamorphoses. எஸ், ஓவிடோட மெட்டமார்பாசிஸ படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இவ்வளவுதான் புக் ஆஃப் டச்சஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரு, நைட் யாரு, பிளான்சே அவங்களோட நேம் என்ன, என்ன கேமோட ரெஃபரன்ஸ் வருது, தென் அதை பார்த்து ஒருத்தர் புக் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு, அது யாரு? John Lydgate. ஜான் லிட்கேட். அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க் என்னதுடா? Complaint of the Black Knight. தி கம்ப்ளைண்ட் ஆஃப் பிளாக் நைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க்னு பார்த்தோம். அடுத்த ஒர்க் என்ன பார்த்தோம்? the House The of House of Fame. ஹவுஸ் House ஆஃப் of ஃபேம்னு பார்த்தோம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் எதை பேரடி பண்ணி ஆத்தர் எழுதிருப்பாரு? Dante's Dante's Divine Comedy. என்ன கப்லெட் யூஸ் பண்ணிருப்பாங்க? Octosyllabic. ஆத்தர் அந்த ஒர்க்க பார்த்து அலெக்சாண்டர் போப் என்ன ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அந்த ஒர்க்க பார்த்து? the House of Fame. The Temple of Fame. The Temple of Fame. Temple of Fame. தி டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, அப்ப லிட்கேட் என்ன பண்ணிருப்பாரு? The Temple of Glass. டெம்பிள் ஆஃப் கிளாஸ். சாசர் Temple ஒரு of இடத்துல இருந்து Glass. இன்னொரு இடத்துக்கு எஸ் டெம்பிள் ஆஃப் கிளாஸ். சாசர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு யார் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா? Talking. Eagle. டாக்கிங் ஈகிள். ஓகேவா? ஈகிளோட ரெஃபரன்ஸ் வேற எந்த ஒர்க்ல நம்ம பார்த்தோம்? Parliament of Fowls. எஸ், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்ல சொல்லி பார்த்தோம். பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்ல ஃபவுல்ஸ் அப்படின்றப்போ எந்த பேர்ட்ஸ் எல்லாம் கேதர் ஆயிருக்கு? Eagle. ஈகிள் எல்லாம் கேதர் ஆயிருக்கு. எந்த நல்ல நாள்ல கேதர் ஆயிருக்கு? Valentine's Day. வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி போம் எழுதுனது யாரு? Carol and Carol and கேரல் அண்ட் டஃபி. சாசர் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1340. 1340ல அவர் born ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப இது வரைக்கும் பார்த்தது கிளியர்னு நினைக்கிறேன். எதுவும் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுமாடா? இல்லக்கா. இல்ல. ஓகே. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் Assembly of அசம்பிளி ஆஃப் ஃபவுல்ஸ். அதுல அவர் என்ன யூஸ் பண்ணிருப்பாரா? அங்க வந்து நம்ம ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்னு எல்லாத்துக்கும் படிச்சோம். அதுல ஒன்ல மட்டும் வேற படிச்சோம். வாட் இஸ் தட்? சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்றது அந்த ஸ்டான்ஸாவோட பேர். அதுல எத்தனை லைன்ஸ் இருக்கும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை லைன்? 7 lines. ரைம் ஸ்கீம்
ABBCC ஓகேவா இதுதான் அதோட 7 லைன் சாசரன் ஸ்டான்ஸோட ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் போலாம்ல இல்ல எஸ் ஓவர்வெல்மிங்கா மேம். இருக்கா உங்ககிட்ட தான் கேக்குறேன் ஓவர்வெல்மிங்கா இருக்கா இல்ல மேம். இல்ல மேம் போலாம். ஓகே நெக்ஸ்ட் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேட் சரியா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேட் அப்படின்றது சாசரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசேட் அப்படின்ற இந்த போமை தான் வந்து சாசர் ஃபர்ஸ்ட் எழுதிருப்பாரு அப்படின்னு சொன்னா சாசரன் ஸ்டான்ஸால எழுதிருப்பாரு அப்ப சாசரன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணி இன்னொரு போம் நம்ம என்ன பார்த்தோம் The Parliament of பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சாசரின் ஸ்டான்ஸாவை சாசர் ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க்ல யூஸ் பண்ணாருன்னு கேட்பாங்க ஏன்னா டிஃபிகல்ட்டா கேட்கணும் அப்படின்னா அதுதான் கேட்க முடியும் அப்ப சாசர் ஃபர்ஸ்ட் எதுல யூஸ் பண்ணாருன்னு கேட்டா அவர் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்ற ஒர்க்ல தான் அவர் யூஸ் பண்ணாரு ஓகேவா வேற எந்த ஒர்க்ல தான் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா தான் நீங்க பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸ் கிட்ட போகணும் சரியா இப்ப சாசரின் ஸ்டான்ஸாக்கு வேற ஒரு பேர் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ரைம் ராயல்னு ஒரு பேர் கொடுத்திருக்காங்க சரியா இதுக்கு ஏன் ரைம் ராயல்னு பேர் கொடுத்தாங்கன்னு ஒரு குட்டி கதை இருக்கு அதை மட்டும் சொல்றேன் சின்னதா ஜஸ்ட் மாதிரி சைட்ல எழுதி வச்சுக்கோங்க சரியா சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு பார்க்கும்போது சாசர் தான் அந்த ஸ்டான்ஸாவை கண்டுபிடிச்சாரு அதனால அதுக்கு சாசரியன் ஸ்டான்ஸான்னு அவரோட பேரையே தூக்கி வச்சு அதுக்கு கொடுத்துட்டாங்க பட் ஃபியூச்சர் டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திட்டாங்க ஏன் ரைம் ராயல்னு மாத்துனீங்க யார் மாத்தினா எதுக்காக மாத்துனீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங் ஜேம்ஸ் த ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு கிங் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு ஓகே அவரும் ஒர்க் எல்லாம் எழுதுவாரு அவரும் நல்லா ஒர்க் எழுதுவாரு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் ரைட்டிங் எழுதும் போது கிங் கொயர் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஓகேவா கிங் ஜேம்ஸ் த ஒன் அவர் என்ன பண்றாரு ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றாரு அந்த ஒர்க்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா கிங் கொயர் KING கிங் கொயர் QUAIR கிங் கொயர் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு ஒர்க்கை டபுள் கொட்டேஷன்குள்ள போட்டுக்கோங்க அப்பதான் அது ஒர்க்குன்னு தெரியும் பிகாஸ் போக போக ஆத்தரோட பேர் என்ன ஒர்க்கோட பேர் என்னன்ற டிஃபரன்ஸே தெரியாது நீங்க குழப்பம் உங்களுக்கு அது போட்டு அதனால எந்த இடத்துல ஒர்க் எழுதினாலும் அதை டபுள் கொட்டேஷன்குள்ள போட்டுக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் சரியா சோ டபுள் கொட்டேஷன்குள்ள போட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்ப நான் என்ன சொன்னேன் என்ன ஒர்க் பேர் சொன்னேன் King Choir. கிங் கொயர்னு சொன்னா எந்த கிங் எழுதினாரு அத James King James கிங் ஜேம்ஸ் த ஒன் ஓகேவா கிங் ஜேம்ஸ் த ஒன் என்ன பண்ணாரு கிங் கொயர் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதினாரு அந்த ஒர்க்ல என்ன ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா சாசரன் ஸ்டான்ஸாவை தான் யூஸ் பண்ணிருப்பாரு சாசரன் ஸ்டான்ஸா ஒரிஜினலா யார் கண்டுபிடிச்சா சாசர் தான் கண்டுபிடிச்சாரு ஆனா வருங்காலத்துல ஐ மீன் ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல கிங் ஜேம்ஸ் ஒன் கிங் கொயர் அப்படின்ற ஒர்க்குக்கு கீழே அந்த ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணதுனால அதுக்கு பேர் மாத்திட்டாங்க ரைம் ராயல் ஒரு கிங்கே வந்து அந்த ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணதுனால அது வந்து ரொம்ப ராயலான ஸ்டான்ஸ் அது வந்து அதனால அது வந்து ரைம் ராயல்னு பேர் மாத்திக்கிட்டாங்க இப்ப ஏன் பேர் மாத்தினாங்கன்னு புரியுதா ஓகேவா கதை தெரியணும் சாசரன் ஸ்டான்ஸா தான் சாசரன் ஸ்டான்ஸாவும் ரைம் ராயலும் ஒன்னு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டில ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல ரைம் ராயல்னு கேட்கலாம் சாசரன் ஸ்டான்ஸானு கேட்கலாம் அப்ப ரெண்டுமே ஒண்ணுன்னு தெரியணும் ஏன் பேர் மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் த ஒன் அவரோட கிங் கொயர் அப்படின்ற ஒர்க்ல இந்த ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணாரு ஒரு கிங்கே யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா இப்ப ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் பாத்துட்டு இருக்கோம் ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் அவரோட ஃபர்ஸ்ட் போம் எது யூஸ் பண்ணி சாசரன் ஸ்டான்ஸா யூஸ் பண்ணி தட் இஸ் ஃபர்ஸ்ட் போம் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க சாசரன் ஸ்டான்ஸா தான் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சாசர் வந்து ரைம் ராயல ஃபர்ஸ்ட் எதுல யூஸ் பண்ணாருன்னு கூட கேட்கலாம் அப்படி கேட்டாலும் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்னு தான் பாக்குறோம் ஓகேவா சோ ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட்ல யூஸ் பண்ணது சாசரன் ஸ்டான்ஸா இஸ் ஆல்சோ கால் ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்ற ஒர்க்கை யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஓ மாரல் கவருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க ஓ மாரல் கவர் அப்படின்னு சொன்னா கவர் அப்படின்றது ஒரு ஆத்தரோட பேரு ஓகேவா ஜான் கவர் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம் சாசர் என்ன பண்ணிருப்பாரு ஓ மாரல் கவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து அவருக்காக இந்த ஒர்க்கை வந்து நான் டெடிகேட் பண்றேன் இந்த போம் வந்து நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டெடிகேட் பண்ணிருப்பேன் இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் டைம் நான் டெடிகேஷன் சொல்லி கொடுக்குறேன் டெடிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓ மாரல் கவருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்ற ஒர்க் யாரை பார்த்து மாடல் பண்ணி அவர் எழுதினாரு அப்படின்னு சொன்னா பொக்காஷியோட பிலிஸ்டட்ரோ அப்படின்ற ஒர்க்கை பார்த்து மாடல் பண்ணி தான் எழுதினாரு ஓகேவா பொக்காஷியோ அப்படின்றது பழைய ரைட்டர் எப்படி ஓவிட் அப்படின்றது நான் பழைய ரைட்டர்னு சொல்றேன் டாண்டேன்றது பழைய ரைட்டர்னு சொல்றேன் அதே மாதிரியே தான் இங்க பொக்காஷியோ அப்படின்றது ஒரு பழைய ரைட்டர் அவரோட பிலிஸ்டட்ரோ அப்படின்ற ஒர்க்கை பார்த்து தான் ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்ற ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம் கிளியரா ஓப்பனிங் கிளியர் சார்
கிளியர்ப்பா. கிளியர். ஓகேவா? இதோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, சீஜ் ஆஃப் ட்ராய். ட்ரோஜான் வாரோட தான் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரைசைட் அப்படின்ற இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரைசைட் அப்படின்ற இந்த ஒர்க்கோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விமன் இருக்கா. அந்த விமனோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கிரெசிடா. அந்த மென்னோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ட்ராய்லஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் கிறிசிடா அப்படின்ற இந்த விமன் என்ன பண்ணிடுறா, அவளோட ஹஸ்பண்ட வந்து சீட் பண்ணிடுறா. அப்ப சீட் பண்ணதுனால விமனை வந்து ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன்ல சாசர் வந்து ஃபிக்கல் மைண்டட் விமன் அப்படின்ற ஒரு லைன் யூஸ் பண்ணி இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா கீழ விமனை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. யார் கிரிட்டிசைஸ் பண்றா? சாசன். எந்த பொண்ணு கிரிட்டிசைஸ் பண்றாரு? கிறிசிடா. Proceed. யார் அவ சீட் பண்ணா? அவரோட ஹஸ்பண்ட் பேர் என்னது? ட்ராய்லஸ் அவ சீட் பண்ணதுனாலதான் அவ விமனை வந்து ஃபிக்கல் மைண்டட் விமன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்போ இந்த புக் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்குள்ள ஒரு பரபரப்பை கொண்டு வந்துருச்சு. எப்படி நீ வந்து ஒரு விமனை வந்து தப்பா பேசலாம், எப்படி ஒரு விமன் வந்து நீங்க ஃபிக்கல் மைண்டட் விமன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாசர் மேல பயங்கர எதிர்ப்பு. அப்ப சாசர் என்ன பண்ணிட்டாரு உடனே, வேணாம் இது ரொம்ப பயங்கர எதிர்ப்பா இருக்கு. அப்போ விமனை வந்து நல்லபடியா போர்ட்ரேட் பண்ணி ஒரு புக்கை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்னு ஒரு புக் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் விமனை திட்டி எழுதின ஒர்க் தான் எழுது அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரைசைட். எல்லாரும் பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. விமனை வந்து பிரைஸ் பண்ணி ஏதாவது ஒர்க் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் இதுக்கப்புறம் அது வந்துச்சுன்னு புரியுதா? எஸ் மேம். பேட் கிரிட்டிசிசம் வந்ததுனால அவர் வந்து குட் விமன் சொல்லுவாங்க. எஸ் குட் விமன் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்போ இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிட்ல படிக்க வேண்டிய மொத்தம் 4 பாயிண்ட். சாசர் அண்ட் ஸ்டான்ஸாக்கு ஏன் இன்னொரு பேர் கொடுத்தாங்க, ரைம் ராயல் அப்படின்றத ஒரு திங் சொல்லியிருக்கேன். எந்த கிங் யூஸ் பண்ணாருன்னு சொன்னா, King James I. எந்த ஒர்க்ல யூஸ் பண்ணாரு? King's Square. கிங் குவயர்ல யூஸ் பண்ணாரு. அதனாலதான் அதுக்கு ரைம் ராயல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓ மாரல் கோவல். மாரலுக்கு அவருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க. யாரை பார்த்து மாடல் பண்ணி எழுதியிருக்காரு? பொக்காஷியோட பிலிஸ்டெட்ரோவை பார்த்து எழுதியிருக்காரு. சரியா? இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரைசைட் அப்படின்ற இந்த டைட்டில்ல ஃபர்ஸ்ட் எழுதினது யாரு அப்படின்னா சாசர் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதே டைட்டில்ல ஸ்பெல்லிங்க மட்டும் மாத்தி அடுத்தடுத்த ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸ்பெல்லிங் ஏன் மாறுச்சு அப்படின்னு சொன்னா காலப்போக்குல வவல்ஸ் எல்லாமே மாறுச்சு. நம்மளோட வவல் ஷிஃப்ட் நடந்திருக்கும். ஓகேவா? அந்த இன்பிட்வீன்ல நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரேட் வவல் ஷிஃப்ட் வந்து ஹேப்பன் ஆயிருக்கும். அதனாலதான் கேரக்டர்ஸோட ஸ்பெல்லிங்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. சாசரோட ஸ்பெல்லிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா CRISEYDE இருக்கும் ஸ்பெல்லிங். இந்த DE ல முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது வந்து சாசரோட ஒர்க் நடத்தும். ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா DA ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க். டெஸ்டமெண்ட் ஆஃப் கிறிசிட் அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ராபர்ட் ஹென்ரிசன் எழுதியிருப்பாரு. ட்ராய்லஸ் அண்ட் கிறிசிடா அப்படின்னு சொல்லி யார் பிளே எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ட்ரைடன் எழுதியிருப்பாரு. இவ்வளவு பேர் வந்து இதே டைட்டில் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி தான் நான் கீழே கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாசர், அப்புறம் மூத்தவர் ஷேக்ஸ்பியர், அடுத்தது ராபர்ட் ஹென்ரிசன், அதுக்கப்புறம் ட்ரைடன். இவங்க 4 பேருமே இதே டைட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ் மேம். அப்போ இந்த ஃபிக்கல் மைண்டட் விமன் அந்த இடத்துல இருக்க கிறிசிடா சேஞ்ச் பண்ணிக்கணுமா மேம்? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லடா. அது நான் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை நான் கொடுத்துட்டேன். அதை உங்களுக்கு நெட்ல கேட்க மாட்டாங்க. அதுதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன். நெட்ல என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. யாரை பார்த்தா, யார் ஃபர்ஸ்ட் திரும்பி பார்த்தா, அதெல்லாம் தேவையில்லாத பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த டோர் வந்து என்ன கலர்ல இருந்துச்சு, இந்த பக்கெட் வந்து என்ன கலர்ல இருந்துச்சு உங்களுக்கு நெட்ல கேட்கவே மாட்டாங்க. அதுல சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அதை நீங்க அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். பட் நெட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நெட் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் அதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது இம்பார்ட்டன்ட்ன்றத பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணுமா இல்லையான்னு பாத்துக்கணும். ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் வச்சுதான் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. சரியா? யார் எழுதினாலும் கேட்பாங்க. இவங்க 4 பேரும் ஒரே ஆப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப ட்ராய்லஸ் அண்ட் கிரைசைட் கொடுத்து 4ல சாசர், ஷேக்ஸ்பியர், ராபர்ட் ஹென்ரிசன், ட்ரைடன் 4 பேரும் ஆப்ஷன்ல இருக்க மாட்டாங்க. சாசர் இருந்தா மீதி 3 பேர் இருக்க மாட்டாங்க. ராபர்ட் ஹென்ரிசன் இருந்தா மீதி 3 பேர் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. சோ யூ நோ நீட் டு வரி. கிளியராடா? புரிஞ்சுச்சா அதர்ஸ்? எஸ் மேம். தேங்க்யூ மேம். அதர்ஸ்? சைனிக்கல் அண்ட் மைசோகைனஸ்டிக்னா அது விமனை வந்து ஒரு பேடான ப்ரொஜெக்ஷன்ல இல்ல மென் வந்து விமனை டாமினேட் பண்ற மாதிரி சொல்லலாம். ஓகேக்கா. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஓகேடா. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பத்தி தான் பாக்குறோம். ட்ராய்லஸ் அண்ட் கிரைசைட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ட்ராய்லஸ் வந்து கிரைசைடா அப்படின்றப்போ கிரைசைட் வந்து சீட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் மட்டும் தான் நான் சொல்றேன். சோ அந்த இடத்துல ஃபிக்கல் மைண்டட் விமன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிளினிக்கல் அண்ட் மிசோகானிஸ்ட் அப்படின்ற வேர்டையுமே அவர் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் வேர்டிங்ஸ்க்காக நான் அதை கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து இவ்வளவுதான். கிளியர் தானே இது இப்போ? கிளியர். தேங்க்யூ. கிளியர். ஓகேடா.
அதுக்கடுத்து லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். ஓகே, லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அவர் எதனால ப்ரொடியூஸ் பண்ணாருன்னு சொன்னேன்? பேட் கிரிட்டிசிசம்ஸ் மேம் பேட் கிரிட்டிசிசம் வந்ததுனால எஸ். லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. எஸ், பேட் கிரிட்டிசிசம் வந்ததுனால லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்ற ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் இஸ் a third longest work of Chaucer. அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் எது, செகண்ட் ஒர்க் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே பெருசு என்னது அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ். செகண்ட் இருக்கிறதுலே பெருசு என்னது அப்படின்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கேண்டர்பரி டேல்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட். தேர்ட் எது லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது மூணு தான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ் ஹோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? லெஜெண்ட் ஆஃப் குட் விமன்ல அவர் என்ன கப்லெட் யூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா டெக்காசிலபிக் கப்லெட் யூஸ் பண்ணிருப்பாரு. டெக்காசிலபிக் கப்லெட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ் சொல்லுவாங்க. எப்படி நம்ம சாசரியன் ஸ்டான்ஸாவை ரைம் ராயல் அப்படின்னு கூட சொல்றாங்களோ அதே மாதிரி தான் டெக்காசிலபிக் கப்லெட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் இஸ் a incomplete tale. ஓகேவா? டோட்டலா அவர் வந்து 12 டேல்ஸ் எழுதணும்னு நினைச்சிருப்பாரு. பட் தலைவர் வந்து 9 டேல்ஸ் தான் எழுதவே செஞ்சிருப்பாரு. மீதி இதை எழுதாம மொத்தமா அப்படி விட்டுருப்பாரு. அதனால இது வந்து இன்கம்ப்ளீட் டேல்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் இட் இஸ் a incomplete work. அதுல டோட்டலா எத்தனை டேல்ஸ் தான் எழுதிருக்காரு அப்படின்னு சொன்னா 9 டேல்ஸ் தான் எழுதிருக்காரு. என்ன கப்லெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிருக்காரு அப்படின்னா டெக்காசிலபிக் கப்லெட். சோ கப்லெட்ஸ் சொல்லி பார்க்கும்போது நம்ம 3 வெரைட்டி பார்த்துட்டோம். ஓப்பனிங்ல வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் சொல்லி பார்த்தோம். அப்புறம் சாசரியன் ஸ்டான்ஸா இஸ் ஆல்சோ கால்ட் ரைம் ராயல்னு பார்த்தோம். தென் இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டெக்காசிலபிக் கப்லெட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஒர்க் The Legend of Good Women அப்படின்ற அந்த ஒர்க்க பாலினோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பாலினோட் அப்படின்ற ஒரு வேர்ட் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பர்சன், இப்ப நானே எடுத்துக்கிட்டாலும் ஒரு விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நான் அப்போஸ் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொன்னா என்னோட ஆர்குமெண்ட் வந்து அடுத்த இடத்துல மாறுது அப்படித்தானே. அப்ப அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரே பர்சன் அந்த இடத்துல மாத்தி பேசும்போது அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாலினோட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல பாலினோட் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சாசர் என்ன பண்ணாரு, ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட்ல விமனை வந்து கொஞ்சம் ஒஸ்டா பேசி திட்டி அவர் எழுதியிருப்பாரு. பட் உடனே அடுத்த ஒர்க்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு, விமன் வந்து பெருசு, அவங்களும் இண்டிபெண்டன்ட், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லெஜெண்ட் ஆஃப் குட் விமன்ல அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனாலதான் இந்த ஒர்க் வந்து நம்ம பாலினோட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அப்ப ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடோட பாலினோட் எது அப்படின்னு சொல்லி கேட்டா யூ ஷுட் நோ தட் இஸ் லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். லெஜெண்ட் ஆஃப் குட் விமனோட பாலினோட் எது அப்படின்னு சொல்லி கேட்டா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் அப்படின்றது தெரியணும். அதனாலதான் அந்த இடத்துல பாலினோட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சுச்சா பாலினோட்னா என்னன்னு சொல்லி? புரிஞ்சுது மேம். புரிஞ்சிச்சு. ஓகேவா? சோ அதனாலதான் வந்து நம்ம பாலினோட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல யாரோட ஸ்டோரிஸ் எல்லாம் அவர் பேசியிருப்பாரு அப்படின்றது 9 கேரக்டர்ஸோட நேம்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. தட் இஸ் நாட் நெசசரி. இது ஒரு தடவை கூட எக்ஸாம்ல கேட்டதே கிடையாது. பட் ஜஸ்ட் ஃபார் த புக் பர்பஸ் நான் அதை கொடுத்துருக்கேன். அதனால அதை ரீட் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. அதை தாண்டி இதுல எதுவும் தேவையில்லை. இப்ப நம்ம சார்சரோட அவ்வளவு ஒர்க்ஸ் இந்த சென்ஸ் மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்காடா? கிளியர் மேம். கிளியர். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் ரொமான் டி லா ரோஸ் பார்த்தோம். அப்புறம் புக் ஆஃப் டச்சஸ் பார்த்தோம். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபால்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலோசபி, ட்ராயல்ஸ் அண்ட் கிரிசைட், தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இதுல லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நான் யாரோடது நான் இன்னும் சொல்லவே இல்ல. கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலோசபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். பொய்த்தியஸ் அவரோட நேம். அது ஸ்பெல்லிங் வந்து BOETHIUS நினைக்கிறேன் பொய்த்தியஸோட நேம். ஓகேவா? எப்படி வந்து ரோமன் டி லா ரோஸ் அப்படின்றது ஒரிஜினலா வேற 2 பேரோட ஒர்க், அது சாசர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாரோ அதே மாதிரிதான் கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்ற ஒர்க் வந்து பொய்த்தியஸ் அப்படின்னு ஒரு ஆத்தரோடது. பொய்த்தியஸ் வந்து பழைய ஆள், சரியா? அவரோட ஒர்க்கோடது, அவரோட தான் ஒரிஜினல் ஒர்க். அதை நம்ம சாசர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அப்போ உங்களுக்கு தெரியணும் கன்சலேஷன் ஆஃப் பிலாசபி அப்படின்ற ஒர்க் வந்து பொய்த்தியஸோடது. அது நெட் கொஸ்டின். ஓகே, அது யார் டிரான்ஸ்லேட் பண்ணான்னு கேட்டா அது நம்ம சாசர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்றது தெரியும். பாயிண்ட் கிளியரா? ரிப்பீட் பண்ணவா? மேம் ஒன்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க மேம். கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி அப்படின்றது பொய்த்தியஸோட ஒர்க்டா ஒரிஜினலா. அது சாசர் வெறுமையா டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணிருப்பாரு. ஓகே மேம். அதர்ஸ் Clear ka? Clear ma'am. கிளியர் தானே? பக்கத்துல பிராக்கெட் போட்டு ஒரிஜினலி ரிட்டன் பை பொய்த்தியஸ் போட்டுக்கோங்க. அதை நான் கொடுக்கல அந்த இடத்துல. அதனால ஒரிஜினலி ரிட்டன் பை பொய்த்தியஸ், டிரான்ஸ்லேட்டட் பை சாசர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ இது எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஏர்லி பீரியட், மிடில் பீரியட், 2 பீரியட் இருக்கு நமக்கு. ஓகேவா? ஏர்லி பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ரோமன் டி லா ரோஸ், புக் ஆஃப் டச்சஸ், அது ரெண்டுமே ஏர்லி பீரியட்னு பார்த்தோம். மிடில் பீரியட் அப்படின்றப்போ டோட்டலா நமக்கு 5 ஒர்க்ஸஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஒர்க் படிச்சிட்டு இருக்கும்போது சாசர் தூங்குனாரு அப்படின்ற பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். செகண்ட், அதுல வந்து என்ன கப்லெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது உங்க நெட்ல முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அது தெரியணும். அதை தாண்டி உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்ததுமே தெரிஞ்சிடும் இதுக்குள்ள ஜஸ்ட் இதுதான் இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். சரியா? இந்த 2 பாயிண்ட மட்டும் மெமரைஸ் பண்ணா போதும். ஒவ்வொரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் ஒரிஜினலா யாரோடது,
என்ன கப்லெட் சூஸ் பண்ணாங்க, அதுல வேற எதுவும் ரெஃபரன்ஸ் இருக்கா, இல்ல எந்த புக்க படிச்சிட்டு இருக்கும்போது தலைவர் தூங்கிட்டாரு. இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஏர்லி பீரியட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏர்லி பீரியட்ல ரோமன் டே லா ரோஸ் புக் ஆஃப் டச்சஸ். உங்களுக்கு ஏர்லி பீரியடோட ஒர்க் வந்து குழப்பம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரோஸ் கூட எப்பவுமே ஒரு விமனை தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல டச்சஸ் அப்படின்றது தான் விமன். அதனால ஏர்லி பீரியட்ல ரோஸும் டச்சஸும் சேர்ந்து வருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி, ட்ரையல்ஸ் அண்ட் கிரிசைட், லெஜெண்ட் ஆஃப் விக்டம். இவங்க 5 பேருமே மிடில் பீரியட். பிகாஸ் நீங்க லாஸ்ட் பீரியடும் ஏர்லி பீரியடும் நீங்க படிச்சிட்டாலே மிடில் பீரியட் இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தனியா பிரிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ ஏர்லி பீரியடையும் லாஸ்ட் பீரியட் மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். மிடில் பீரியட் மீதி ஒர்க் எல்லாமே மிடில் பீரியட் தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இதுதான் ஓப்பனிங்ல நீங்க மெமரைஸ் பண்ண போறது அவரோட ஒர்க்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ரோமன் டி லா ரோஸ் வந்து ஒரிஜினலா எதுல எழுதப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு அப்படின்றது தெரியும். தென் யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா 2 பேர் சொல்லியிருப்போம். லோரஸ் அண்ட் ஜீன். இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணதான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிளியர். செகண்ட் ஒர்க் புக் ஆஃப் டச்சஸ். டச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சாசரோட ஆக்டோசிலபிக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே அது வந்து ஓல ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரோமன் டி லா ரோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரோமன்ல ஆர் ஓல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் தான். ஓகேவா? புக் ஆஃப் டச்சஸ்ல புக்ல ஸ்பெல்லிங் BOOK. இதுவும் ஓ இருக்கு. அப்போ இதுவும் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஓல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. இந்த 3 ஒர்க்ஸ்மே ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வெறுமனையா சாசரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்லி கொடுக்கறது எதுக்கு இதெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா போக போக சாசர் நீங்க என்ன படிச்சீங்கன்றதே காத்துப்போக்குல மறந்துரும் எல்லாமே. அப்போ தேவைப்படும் எந்த ஒர்க் வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ், எது வந்து டெக்காசிலபிக் கப்லெட்ஸ், எது வந்து சாசரியன் ஸ்டான்ஸ் அப்படின்றது எக்ஸாம் ஹால்ல வச்சு குழப்பம். பிகாஸ் ஆப்ஷன்ல 4மே கொடுத்திருப்பான். எதை சூஸ் பண்றதுனே தெரியவே தெரியாது. அப்போ ஷுட் பி கிளியர். ரோமன் டி லா ரோஸ்ல ஓ இருக்கு, அதனால ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். புக் ஆஃப் டச்சஸ்ல ஓ இருக்கு, அது ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல ஓ இருக்கு, அதனால ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓப்பனிங்ல இருக்க ஸ்டார்டிங் வேர்ட்ல ஓ இருக்கிறதுனால அது எல்லாமே ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி இது 3 கிளியர். இப்போ நீங்க கேட்கலாம் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட்லயும் ஸ்டார்டிங் வேர்ட்ல ஓ தானே இருக்கு, அப்ப ஏன் அது ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் குழப்பாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் தான் ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து சாசரியன் ஸ்டான்ஸாவை யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கிளாஸ் படிக்கும் போது பார்த்தோம். அப்போ இது வந்து சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ஒர்க் எது நம்ம சாசரியன் ஸ்டான்ஸான்னு பார்த்தோம். Parliament of Fowls. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஓகேவா? பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸும் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடும் எது அப்படின்னு சொன்னா அது ரெண்டுமே வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம ரைம் ராயல்னு பார்த்தோம். எந்த கிங் யூஸ் பண்ணதுனால அதுக்கு ரைம் ராயல்னு பேர் வந்துச்சு? James King James. எந்த ஒர்க்ல யூஸ் பண்ணாரு? கிங் கொயர். கிங் காயர். ஓகேவா? இதை ஏன் நீங்க ரைம் ராயல்னு எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ்லயும் சுயம்பரத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஐ மீன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட்லயும் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அப்புறம் தான் கிரிசைட் வந்து ட்ராய்லஸை ஏமாத்திட்டு போன மாதிரி சாசர் வந்து எழுதியிருப்பார். அப்ப ரெண்டுமே மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற கண்டென்ட் அப்படின்றதுனால மேரேஜ் அப்படின்னால எப்படி நடக்கும், எல்லாரோட வீட்லயும் அது வந்து ராயலா நடத்துவாங்க. அதனால அது வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரைம் ராயலோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொன்னா சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த 2 மேரேஜ் கண்டென்ட்டையும் வச்சு நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கலாம், அது வந்து ரைம் ராயல், சாசரியன் ஸ்டான்ஸா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 3 இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்னு சொல்லிட்டு. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸும் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடும் இப்பதான் நம்ம பார்த்தோம். அது வந்து சாசரியன் ஸ்டான்ஸா இல்ல கிராண்டா நடக்கும். அதனால அது ரைம் ராயல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப மிச்சம் இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லெஜெண்ட் ஆஃப் குட் விமனும் கேண்டர்பரி டேல்ஸும். லெஜெண்ட் ஆஃப் குட் விமனும் சரி கேண்டர்பரி டேல்ஸும் சரி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகேவா? பெருசு அப்படின்றதுனால அது எதுல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா டெக்காசிலபிக் கப்லெட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பா. டீல ஸ்டார்ட் ஆகும். டெக்காசிலபிக் கப்லெட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஹீரோயிக் கப்லெட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். லெஜெண்ட் ஆஃப் குட் விமனும் கேண்டர்பரி டேல்ஸும் அதுல இருந்து அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஏர்லி பீரியட், மிடில் பீரியட், லாஸ்ட் பீரியட்ல உங்களுக்கு எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும் அதுல எது ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ், எது டெக்காசிலபிக் கப்லெட்ஸ், எது சாசரியன் ஸ்டான்ஸா ரைம் ராயல் அப்படின்றது கிளியரா இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணவா? கிளியர் மேம். அதர்ஸ் கிளியர் மேம். நான் அதர்ஸ்னு கேட்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொல்லிருங்கடா ப்ளீஸ். நான் நான் ஸ்டாப்பா பேசுறேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் அதர்ஸ்னு கேட்கணும்னு கட்டாயமே இல்லை. நீங்க தம்ஸ் அப் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே கிளியர்னு சொல்லிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா அடுத்த பாயிண்ட் பெறுவேன். எல்லாரும் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்கும். சரியா? சோ இவ்வளவுதான் இது மனப்பாடம் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் 3 இது ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். கல்யாணம் வந்ததுனால அது வந்து ரைம் ராயல் இல்ல சாசரியன் ஸ்டான்ஸான்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில ரொம்ப பெருசா இருக்கிறதுனால லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், கேண்டர்பரி டேல்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம். Decasyllabic couplet. அவ்வளவுதான் டெக்காசிலபிக் கப்லெட்ஸ். இப்போ இதோட ஆமா டெக்காசிலபிக் கப்லெட்ஸ். இப்ப இதோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமன் டி லா ரோஸ் டிரான்ஸ்லேஷன், அதனால தேவையில்லாத ரெண்டுத்தையும் யார் ஒரிஜினலா எழுதினா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். லாரஸும் ஜீனும் சொல்லிட்டு. கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி யார் ஒரிஜினலா எழுதியிருப்பா? Boethius. அவ்வளவுதான் போய்த்தியஸ். சரியா? புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் என்ன படிச்சிட்டு இருக்கும் போது தூங்கிடுவாரு.
Ovid's Metamorphosis. அவ்வளவுதான்டா. புக் ஆஃப் டச்சஸ் அப்படின்றத ஒர்க் அவர் எழுதும் போது ஓவிடோட மெட்டமார்போசிஸ படிச்சிட்டு இருப்பாரு. படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? சோ இதுல படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒர்க்ல தான் வரும். ஒன்னு வந்து புக் ஆஃப் டச்சஸ்ல வரும். இன்னொன்னு பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸ்ல வரும். சரியா? புக் ஆஃப் டச்சஸ்ல ஓவிடோட மெட்டமார்போசிஸோட வரும். பார்லிமெண்ட் ஆஃப் ஹவுஸ்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா செர்சோட ஸ்கிப்போ அப்படின்னு ஒரு ஒர்க் வரும். அத ஸ்கிப்போ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா பேர்ட்ஸ் வந்து எதை சாப்பிடும்? நம்ம ஃபவுல்ஸ் அப்படின்னா பேர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். பேர்ட்ஸ்க்கு தான் அந்த ஒர்க்ல வந்து சுயம்பரம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பேர்ட்ஸ் எதை சாப்பிடும்? பேர்ட்ஸ் எதை சாப்பிடும்? நார்மலா தானே கேட்ட ஜெனரல் கொஸ்டின் தானே. பேர்ட்ஸ் எதை சாப்பிடும்? இன்செக்ட்ஸ். புழு பூச்சி. இன்செக்ட்ஸை வந்து சாப்பிடும். ஓகேவா? அப்ப பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்ற இந்த ஒர்க்கை சாசர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த புக்கை படிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா ஸ்கிப்போ ஸ்கார்பியான் ஒரு புக்கை படிச்சிட்டு இருந்தாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்பதான் சொன்னேன் ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷன் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதை நான் கொடுக்க மாட்டேன். அது உங்களால மெமரைஸ் பண்ண முடியாது. நீங்க மோர் தென் 300 to 400 ரைட்டர்ஸ் நீங்க கவர் பண்ணும் அப்படின்றப்போ ஏதாவது ஒண்ணு இடியட்டிக்கா நீங்க கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சா மட்டும் தான் எக்ஸாம் ஹால்ல ஆமா இந்த வேர்டை நான் தப்பா படிச்சேன், இந்த இடத்துல நான் மாத்தி படிச்சேன் மேம், இது போல இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்கன்றது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வரும். பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் தலைவர் படிச்சிட்டு இருக்கும் போது ஐ மீன் எழுதும் போது கனவுல இருக்கும் போது எந்த புக்கை படிச்சிட்டு இருக்கும்போது தூங்கினாரு அப்படின்னா ஸ்கார்பியான் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் பேர்ட்ஸ் வந்து எதை சாப்பிடும்? புழு பூச்சி தான் சாப்பிடும். அது ஸ்கார்பியானே சாப்பிடும். அப்ப அந்த ஸ்கிப்போ அப்படின்ற வேர்டை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்கார்பியான் ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது நீங்க ஸ்கிப்போன்னு பார்த்தாலே உங்களுக்கு அது ஸ்கார்பியான் தான் ஞாபகமே வரும். ஸ்கிப்போ அப்படின்னு சொன்னா சிசரோட ஒர்க் அது வந்து அது எதுல வரும் அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வரும். கிளியரா இல்ல குழப்பறேனா? Clear ka? மொத்தமா மொத்தமா ரெண்டு தான் பாத்துருக்கோம். ஒன்னு வந்து புக் ஆஃப் டச்சஸ் ஓவிடோட மெட்டமார்போசிஸ், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வந்து ஸ்கிப்போ ஸ்கார்பியான்னு சொல்லி பாத்துருக்கோம். இது ரெண்டு தான். ஓகேவா? ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல தலைவர் எதை பேரடி பண்ணி எழுதிருப்பாரு? கரெக்ட் தான் சொல்லுங்க. டான்டேவோட டிவைன் காமெடின்னு பார்த்தோம். எதை வந்து எந்த ஒர்க் வந்து கௌவருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க? Troilus and Cresside. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட் வந்து அவர் டெடிகேட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடோட பாலினோட இது The Legend of Good Women. The Legend of Good Women தான் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடோட பாலினோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அப்போ இது வரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் வரைக்கும் படிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த ஒர்க் வரைக்கும். Yes, ma'am. சாசர் ஆரம்பிச்சு சாசரோட பர்த் இயர் கவர் பண்ணிட்டு ஏர்லி பீரியட் மிடில் பீரியட் வரைக்கும் எனக்கு எல்லாமே கவர் பண்ணிருக்கணும். எல்லாமே எனக்கு இதோட தெரியணும். ஐ மீன் எதோட ரெஃபரன்ஸ் இருக்கு, என்ன வாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு, ஜான் லிட்கேட் பார்த்து எதை எழுதினாரு, அலெக்சாண்டர் போப் எந்த இடத்துல எதை பார்த்து எதை எழுதினாரு அப்படின்றதுலாம் தெரியணும். அண்ட் வேலண்டைன்ஸ் டே போம் எழுதினது யாரு? அலெக்சாண்டர் போப் எந்த ஏஜ்ல வருவாரு? அலெக்சாண்டர் போப் எந்த ஏஜ்ல வருவாரு? அகஸ்டன் ஏஜ்ல வருவார். ஓகே, அவரோட ஒர்க் நம்ம ஒண்ணே தான் உள்ள பார்த்தோம். வாட் இஸ் தி ஒர்க்? The Temple of Fame. Temple of Fame. சரியா? ஓகே, அப்போ இன்னைக்கு உள்ள கிளாஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், கேண்டர்பரி டேல்ஸோட ஓப்பனிங் மட்டும் தான் நான் நடத்துவேன். பிகாஸ் கேரக்டர்ஸ்ல இருந்து இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கறதே கிடையாது. அதை நான் ரெக்கார்டிங்ல போட்டு வச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் நான் கமிங் சாட்டர்டே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நான் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இங்க கேட்பேன். பிகாஸ் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், ஃபெமினிஸ்ட், தியரிஸ்ட், கல்ச்சரலிஸ்ட், இது கல்ச்சர் ஸ்டடிஸ் இதுல தான் கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கறாங்க. நான் உங்களை அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா பிகினிங்ல இருக்கிறதுல எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் நீங்க எங்கிட்ட இருந்து கேட்க முடியும். மீதி எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டா தான் நான் கொடுப்பேன். ஓகேவா? ரெக்கார்டடா நீங்க பார்த்துட்டு எனக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டா புக்ல இருக்கும். நான் என்ன உங்களுக்கு கிளாஸ் நடத்துறேனோ, நான் என்ன ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேனோ அது ஆல்ரெடி புக்ல இருக்கும். அந்த கண்டென்ட் அது கூட சேர்த்து வச்சு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன்னா அது மட்டும் நோட்ஸ் எடுத்துட்டு படிச்சுக்கிட்டா பெட்டர். ஓகேவா? இதையும் நான் சேர்த்து எடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டைம் கன்சியூம் ஆகும், என் டைமும் சேர்த்து கன்சியூம் ஆகும். எது இம்பார்ட்டன்டான திங்ஸோ அது என்னால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லிக் கொடுக்க முடியாது, உங்களை என்னால படிக்கவும் வைக்க முடியாது. அதனால கேண்டர்பரி டேல்ஸ் வந்து எக்ஸஸா கதை போகும். அவ்வளவு கதையுமே நான் உங்களுக்கு அந்த வீடியோல இருக்கும். தென் ஷேக்ஸ்பியரோட 36 பிளேஸ்ல டோட்டலா இம்பார்ட்டன்டான பிளேன் பார்த்தா மொத்தமே 4 தான் அவரோட ட்ராஜடிஸ். அதுல இருந்து மட்டும் தான் ஆஃப் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிமைனிங் வேற இருந்து பெருசா வராது. ரிமைனிங்ல இருந்து அவன் கேட்கறான் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன அப்படின்றத நான் மொத்தமா உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவேன். அப்போ அதை தாண்டி மீதி இருக்கிற ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸா தான் ஷேர் பண்ணுவேன். வீடியோஸ் தான் நீங்க பார்க்கணும். அதுதான் உங்க டைமையும் சேவ் பண்ணும், என் டைமையும் சேவ் பண்ணணும்னு சொல்றேன். நான் ஸ்கிப் பண்ணணுன்றதுக்காக அதை நான் பண்ணல. உங்க டைமை சேவ் பண்ணும், உங்களுக்கு நான் ரிசல்ட்ஸ் எடுக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும் தான் அதை நான் ஃபாலோ பண்றேன். சரியா? சோ கேண்டர்பரி டேல்ஸோட ரிமைனிங் வீடியோஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சாட்டர்டே ஷேர் பண்ணுவேன். கேண்டர்பரி டேல்ஸோட ஓப்பனிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு நடத்திடுவேன். சரியா? நாளைக்குள்ள ஹோம்வொர்க் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜேன் ஆஸ்டனோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. நாளைக்குள்ள ஹோம்வொர்க் ஸ்டோரி ஜேன் ஆஸ்டனோட சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஜேன் ஆஸ்டன் எந்த இயர்ல பிறந்தாங்கன்றதுல ஸ்டார்ட் ஆகி
அவங்களோட டெபியூ ஒர்க் என்னன்ற பாயிண்ட் அதுல இருக்கணும். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு, அதுல ப்ரொட்டகனிஸ்ட் யாரு, அந்த 2 சிஸ்டர்ஸ் யாரு, அதுல வர ஆன்டகனிஸ்ட் யாரு, யாருக்கு என்ன, யார் கிஃப்ட் கொடுத்தா. ரொம்ப நேரம் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. போங்க, சம்மேஷன் ரீட் பண்ணுங்க. 15 to 20 மினிட்ஸ் அதுல ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதுக்கு மேல எனக்கு அதுல உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து நான் சம்மேஷன் சொல்லுவேன். ஐ மீன் கிளாஸ் டைம் பீரியட்ல நான் சம்மேஷன் சொல்லுவேன். அதுல தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்றதை நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். பட் கிரவுண்ட் ஒர்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஈஸியா இருக்கும். பிகாஸ் நீங்க சர்ச் பண்ணுவீங்க, நீங்க தேடுவீங்க, நீங்க உங்களுக்காக நீங்க படிப்பீங்க. நான் எவ்வளவுதான் எடுத்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டே இருக்க முடியும். அதை தாண்டி நீங்க ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹோம்ஒர்க் ஸ்டோரி நான் டெய்லி கொடுக்க போறேன். ஒரு நோட்டு போட்டு பின்னாடி இருந்து கேரி பண்றதுக்கு என்ன வழின்றத பாருங்க. அங்கங்க ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுட்டு போகாதீங்க. கடைசி டைம்ல ரிவைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியர் தானே இன்னைக்கு பார்த்த வரைக்கும்? கிளியர் எஸ் மேம். Clear, ma'am. Clear. எஸ் மேம். ஓகே. உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைட்டா ஃபீட்பேக் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிருங்க. நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல இது நீங்க ஸ்பீடா போறீங்க, இல்ல நீங்க இதை மாத்தணும், ஏதாவது ஒரு தாட் உங்களுக்கு பர்சனலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு அதை மட்டும் எனக்கு ஃபீட்பேக்கா ஷேர் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எனக்கு இல்லன்னு ஷேர் பண்ணிருக்கேன். நான் 20 மெசேஜஸ்மே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சரியா? அது அகைன் வந்து நான் குரூப்ல சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இதை மட்டும் கைண்ட்லி ஃபாலோ. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். யா ஷேர் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 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 தேங்க்யூடா. Thank you.